வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், 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 வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, ஆழியார் ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள மெய்யன்பர்களுக்கு இனிமையான காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து துரிய தவம் ஏற்க இருக்கின்றோம். இணைப்பில் இணைந்துள்ள மெய்யன்பர்கள் அனைவரும் கண்களை மூடி தவநிலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம், துரியம், தொடக்கம் ஆகினும் துரியம்
வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மைச் சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. சான்றோர் பெருமக்களே, மகரிஷி அவர்களுடைய கவிதையோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஞானக்களஞ்சியம் பாகம் 2, அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ என்ற தலைப்பில் 1812வது கவி. தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தேன். செய்கைக்கும் விளைவுக்கும் தொடர்பு உணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இந்நூல் தருகின்றேன். ஐயுணர்வின் தரம் அறிந்து அருகுண சீர்பெற்று அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ மெய்யுணர்ந்த வாழ்க்கை நெறி உணர்த்தும் இந்த நூலை மிகச் சிறந்த தத்துவமாய் மதித்து பயன் கொள்வீர். கவி விளக்கம். பிறந்துவிட்ட உயிர்கள் எல்லாம் நிலை உலகில் வாழ்வதற்கான உரிமை உள்ளது. 6வது அறிவு எனும் அனுமான அறிவை சிறப்பாக பெற்றவன் மனிதன். முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு ஆகிய 3ஐயும் கணிக்கக்கூடியது 6வது அறிவின் சிறப்பு ஆகும். அத்தகைய சிறப்புடைய மனிதன் தனது உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாகவும் உள்ளது என்ற உண்மை உணர்வை பெற வேண்டும். இறைநிலை என்னும் சுத்த வெளியே தன்மாற்றம் பெற்று தன் வரையிலே வந்துள்ளது. இறைநிலை என்னும் பேரறிவு தனக்குள்ளாக சிற்றறிவாக உள்ளது என்பதை உணர்ந்து தனது வாழ்வை ஒழுங்குபடுத்திக் கொண்டு வாழ்வதற்கு உதவுவது பிரம்ம ஞானம் என்னும் இறையுணர்வாகும். செயல்களிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு உள்ளது என்பதை அறியாமல் திகைப்புற்று வாழ்கின்ற மக்களுக்கு இறைநிலையை உணர்த்துவதற்கு பிரம்ம ஞானம் தந்துள்ளேன். செயலுக்கும் விளைவிற்கும் தொடர்பாக இருப்பது இறை நியதி என்பதை உணர்ந்து வாழ்வதற்காக பிரம்ம ஞானம் என்ற நூலையும் தருகிறேன். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்னும் ஐயுணர்வை அதற்குரிய புலன்கள் மூலம் மெய்யுணர்வுடன் துய்த்து 6 விதமான துர்குணங்களை நீக்கி நற்குணங்களை கடைபிடித்து உலக மக்கள் அனைவரும் அமைதியுடன் வாழ்வதற்கு, உண்மை உணர்வுடன் வாழ்வதற்கான நெறிமுறைகளை உணர்த்துகின்ற பிரம்ம ஞானம் என்ற நூலை மிகச்சிறந்த தத்துவமாய் மதித்து பயன்படுத்திக் கொள்வீர்களாக என்று நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் கவி மூலம் விளக்கியுள்ளார்கள். அந்த வகையில் இன்று நமக்கு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முருகன் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ஆர். முருகன் ஐயா அவர்கள் மும்பையில் அகில இந்திய வானொலி நிலையத்தின் விளம்பர பிரிவில் முதுநிலை எழுத்தராக பணிபுரிந்து வருகிறார்கள். 1992ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் மனவளக்கலையில் இணைந்து 1994ஆம் ஆண்டில் ஆசிரியர் பயிற்சி அருள்நிதி பட்டம் பெற்றவர்கள் ஆவார்கள். கும்பகோணம் சௌராஷ்டிரா நடுத்தெரு தவ மையத்தில் தங்கள் சேவையை தொடங்கி தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தவ மையங்கள் மற்றும் அறக்கட்டளைகளில் சொற்பொழிவு ஆற்றி உள்ளார்கள். 1998ஆம் ஆண்டில்
பணி நிமித்தமாக மும்பை வந்த ஐயா அவர்கள் மும்பை செம்பூர் அறக்கட்டளையில் தங்களை இணைத்துக் கொண்டு குரு சேவை ஆற்றி வருகிறார்கள். 2009ஆம் ஆண்டில் துணை பேராசிரியர் பயிற்சியாக பொறுப்பு வழங்கப்பட்டு தற்சமயம் பேராசிரியர் பயிற்சியாக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் வணிகவியலில் இளங்கலை பட்டமும், வரலாற்றில் முதுகலை பட்டமும், தகவல் தொழில்நுட்ப துறையில் பட்டயமும், SRM பல்கலைக்கழகத்தில் MSc யோகா பட்டமும் பெற்றுள்ளார்கள். மும்பை வாழ் மக்களுக்கு ஹிந்தி மொழி மூலம் மனவள கலையை கற்பித்து வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் வேதாத்ரிய ஆச்சார கோவை என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குமாறு அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரல் தெளிவா கேக்குதுங்களாமா? தெளிவா கேக்குதுங்க ஐயா. வீடியோல வரலீங்களா ஐயா? நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு வேதாத்திரிய ஆச்சார கோவை என்கின்ற தலைப்பிலே உரைக்கு செல்வதற்கு முன்பாக உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் திரு SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், ஆழியாறு IT இயக்குநரகத்திற்கும், இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கும், இணைய வழியாக இந்த நிகழ்வினை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய அன்பர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனை உரைக்கு செல்வோம். வேதாத்திரிய ஆச்சார கோவை என்று சொல்லக்கூடியதிலே நம்முடைய அருட்தந்தை அவர்களுடைய வேதாத்திரிய கோட்பாடுகளோடு ஆச்சார கோவை என்கின்ற நூலினுடைய கருத்துக்களையும் ஒப்பிட்டு பார்ப்பதுதான் இன்றைய தலைப்பினுடைய நோக்கம். இந்த ஆச்சார கோவை ஐயா வீடியோ வரலீங்களா? வீடியோ பேக்ரவுண்டு கொஞ்சம் இதா இருக்குமா? சரிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வேதாத்திரியமும் ஆச்சார கோவையும் என்பதிலே ஆச்சார கோவை என்று சொல்லக்கூடியது 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லக்கூடிய நூலிலே ஒரு நூலாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை உண்மை என்று தெரிந்து கொள்வதற்கு இப்பொழுது நாம் எதை அளவுகோலாக பயன்படுத்துகிறோம் என்று பார்க்கலாம். ஒருவர் நம்மிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்கிறார். உடனே நாம் கேட்கிறோம், இந்த விஷயம் உண்மை என்பதை நான் எப்படி ஒத்துக்கொள்வது என்று. உடனே நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டா, இந்த செய்தியை நான் குறிப்பிட்ட செய்தித்தாளில் படித்தேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த செய்தித்தாளினுடைய நம்பகத்தன்மையை பொறுத்து அந்த செய்தி உண்மை அல்லது பொய் என்பதை தீர்மானிக்கிறார். அதற்கு பிறகு இந்த செய்தியை நான் வானொலி அல்லது தொலைக்காட்சியின் கேட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அதனுடைய நம்பகத்தன்மையை பொறுத்து அந்த செய்தியை உண்மை பொய் என்று தெரிந்து கொள்கிறார். இதற்கு முந்தைய காலகட்டத்திலே, அதாவது இந்த வானொலி, தொலைக்காட்சி, அச்சு செய்தித்தாள்கள் எல்லாம் வராத காலத்திலே ஒரு விஷயத்தை சொன்னோம் என்று சொன்னால் அதை உண்மை என்று தெரிந்து கொள்வதற்கு சில அளவுகோல்களை வைத்திருந்தார்கள். அந்த அளவுகோல்கள் பலவாக இருந்தாலும் அவற்றிலே ஒரு அளவுகோல் எது என்ன என்று கேட்டால் நீதி நூல்கள் என்று சொல்லக்கூடியது. அதாவது இறைநிலை உணர்ந்தவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள் ஒரு விடயம் சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தர்க்கவியல், அளவையியல் என்று சொல்லக்கூடியதிலே ஒரு செய்தியாக, அதாவது ஒரு கோட்பாடாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தன்னிலை உணர்ந்த இந்த பெரியவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நீதி நூல்களிலே இருக்கக்கூடிய நூல்களிலே ஒன்றுதான் ஆச்சார கோவை என்று சொல்லக்கூடியது. இந்த 14 கீழ்கணக்கு நூல்களிலே இந்த சங்கம் மருவிய காலம் என்று சொல்வார்கள். அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட நூல்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பல நூற்றாண்டுகள் கழித்தும் இந்த நூல் நம்மிடத்திலே புழக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று சொன்னாலே அதனுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஏன் என்று சொன்னால், ஒரு விடயம் தேவையற்றதாக இருந்தது என்று சொன்னால் காலம் அதனை அழித்துவிடும். காலத்தின் கடந்து ஒரு விடயம் நிற்கிறது என்று சொன்னாலே அந்த விடயத்திலே உண்மை இருக்கிறது, அந்த விடயம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர வேண்டும் என்பதற்கு இயற்கை விரும்புகிறது என்று அர்த்தம். உதாரணத்திற்கு பார்த்தோம் என்று சொன்னால், இப்பொழுது நாம் எல்லாம் சில பேர் சில புத்தகங்களை வெளியிடுகிறார்கள். அவர்களே வைரமுத்து அவர்கள் சொல்லும் போது சொல்வார்கள், பதிப்பகத்தாரே புத்தகத்தை எழுதுபவர்களாகவும்
எழுதுபவர்களே பதிப்பகத்தாரும் இருந்தல் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் பதிப்பித்து விடலாம் என்று சொல்வார்கள். அப்படி பதிப்பிக்கப்படக்கூடிய நூல்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனை பிரதிகள் விற்கிறது, எத்தனை பதிப்புகள் காண்கிறது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் ஒரு நூல் நம்மிடத்திலே புழக்கத்திலே இருந்து கொண்டு அந்த நூலை நாம் படிக்கிறோம், அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலே அதனுடைய உண்மை தன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் என்பது எவை என்பதை நாம் ஒரு முறை பார்த்து விடலாம். பழைய காலத்திலே ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எளிமையாக மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக செய்யுள் வடிவிலேயே அந்த செய்தியை சொல்லிவிட்டு செல்வார்கள். அப்படி 14 கீழ்கணக்கு நூல்கள் எவை என்பதை சொல்வதற்கான ஒரு செய்யுள்: நாலடி, நான்மணி, 40, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலை, காஞ்சியுடன் ஏலாதி என்பதுவும் கை நிலையுமா கீழ்கணக்கு என்று சொல்லி ஒரு வெண்பா வடிவிலே இந்த 18 நூல்களையும் குறிக்கிறார்கள். இதை நாம் உரைநடை வடிவிலே பார்க்கலாம். அதாவது 18 நூல்கள் எவை என்பதை ஒரு தகவலுக்காக தெரிந்து கொள்ளலாம். நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40, இன்னா 40, களவழி 40, கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், கைநிலை, முதுமொழி காஞ்சி, ஏலாதி என்று சொல்லக்கூடிய 18 நூல்களும் 14 கீழ்கணக்கு நூல்களிலே இருக்கக்கூடியதாகும். இவற்றிலே ஒன்றுதான் இந்த ஆச்சாரக்கோவை என்று சொல்லக்கூடிய நூல். இதை எழுதி இருக்கக்கூடியவர் பெருவாயின் முள்ளியார் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த நூலினுடைய ஆசிரியர். இதிலே கிட்டத்தட்ட ஒரு 100 பாடல்கள் பதிப்பிக்கப்பட்டதிலே கிடைத்திருக்கிறது. அந்த 100 பாடல்களிலே ஒரு சில குறிப்பிட்ட பாடல்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வேதாத்திரிய கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய முதல் பாடல் நம்முடைய முன்னுரையிலே சொல்வார்கள். அதாவது ஒரு நூலை நாம் எழுதுகிறோம் என்று சொன்னால் இந்த நூலிலே சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை முன்னுரையிலே குறிப்பிட வேண்டும் என்பது ஒரு மரபு. அந்த வகையிலே இந்த ஆச்சாரம் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் ஒழுக்கம் என்பது இதற்கான பொருள். சில சொற்களுடைய பொருளானது காலம் கடக்கும் போது மாறுபாடு அடைந்து கொண்டே வருகிறது. சில சொற்களுடைய பொருளானது சில சமயங்களிலே எதிர்மறையாக ஆகிவிடுகிறது. சில சமயங்களிலே அந்த சொல்லினுடைய அந்த பொருளானது மிகவும் பரந்துபட்ட தன்மையுடைய ஒரு சொல்லினுடைய பொருளானது மிகவும் சுருக்கமாக ஒரு விஷயத்தை குறிப்பதாக மாறிவிடுகிறது. உதாரணமாக 2 விஷயங்களை நான் சொல்கிறேன். அருகில் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அருகில் என்பதற்கு நாம் என்ன பொருள் இன்றைக்கு கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் பக்கத்தில் என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அருகில் என்று சொன்னால் தூரத்தில் என்றுதான் அர்த்தம். அதற்கு பதிலாக அருகாமையில் என்று சொன்னால்தான் பக்கத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். எனவே காலம் கடக்கிற பொழுது ஒரு சொல்லானது அந்த பொருள் உண்மையான பொருளை விடுத்து வேறு ஒரு பொருள், சொல்ல போனால் அதற்கு எதிர்மறையான பொருளிலே பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த ஆச்சாரம் என்று சொல்லக்கூடியது சில மத பழக்க வழக்கங்களை சார்ந்தது என்கின்ற பொருளிலும் சில மதம் சம்பந்தப்பட்ட சடங்குகள் என்கின்ற பொருளிலுமே அதனுடைய பொருளானது மிகவும் சுருங்கிவிட்டதை அல்லது மக்களால் சுருக்கப்பட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த ஒழுக்கம் என்பது என்ன, ஆச்சாரக்கோவை என்கின்ற நூலிலே ஒழுக்கம் பற்றி பேசுகிறார்கள். இதனை எவையெல்லாம் ஒழுக்கமானது என்பதை அவர் முதல் பாடலிலே குறிப்பிடுகிறார். நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து என்று சொல்லி 8 விதமான பண்புகள் தான் ஆசாரம், ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள். இதுல நாம் ஒவ்வொரு தன்மையாக பார்க்கலாம். இப்பொழுது நன்றி அறிதல் என்று சொல்லக்கூடியதை அருட்தந்தை அவர்கள் கர்மயோகம் என்கின்ற நெறியிலே கொடுக்கிறார்கள். எப்படி கொடுக்கிறார்கள்? எனது பிறப்பு, வளர்ப்பு, காப்பு இவற்றுக்கு கருணையுள்ள கண்கண்ட கடவுளாகவும் காப்பாளராகவும் துணைவர்களாகவும் உள்ள எனது அன்னை, தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம் என்ற 5 பெரியவர்களையும் நன்றி மறவாமல் மதித்து வாழ்வேன் என்று அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒழுக்கம் என்பதிலே நன்றி அறிதல் என்பதை ஆசாரக்கோவையிலும் குறிப்பிடப்படுகிறது, வேதாத்திரியத்திலும் குறிப்பிடப்படுகிறது. அதற்கு பிறகு பொறையுடைமை என்று சொல்லக்கூடியது. பொறையுடைமை என்று சொல்லக்கூடியது பொறுமை என்கின்ற பொருளிலே இருக்கக்கூடியது. அருட்தந்தை அவர்கள் இதை பொறுமை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் என்று சொல்கிறார்கள். ஒரு முறை அருட்தந்தை அவர்களிடத்திலே ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கேட்கிறார்கள். பொறுமை என்பது கடலினும் பெரிது என்று சொல்கிறார்களே, அது உண்மையா என்று கேட்கிறார்கள்.
அதற்கு அருட்தந்தை அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று கேட்டா, பொறுமையை எந்த அளவுக்கும் வரையறைப்படுத்தி விட முடியாது. அதாவது எந்த ஒரு எல்லைக்கும் அதை உட்படுத்தி விட முடியாது. பொறுமை என்பது எல்லையற்ற இறைநிலையை போன்றது. பொறுமைக்கு நீங்கள் எல்லை கட்டினீர்கள் என்று சொன்னால் அது வஞ்சம் என்று சொல்கிறார்கள். எனவே பொறுமை என்பது குறித்தும் அருட்தந்தை அவர்கள் மிகவும் வற்புறுத்தி கூறுகிறார்கள். அதற்கு பிறகு இன்சொல் என்று சொல்லக்கூடியது. நம்முடைய மன்றத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்த்தினை நாம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை என்கின்ற ஒரு தன்மையை சொல்கிறார்கள். அதை நாம் இரண்டொழுக்க பண்பாட்டிலே பார்க்கிறோம். இரண்டொழுக்க பண்பாட்டிலே, நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன் என்று சொல்லி இரண்டொழுக்க பண்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு கல்வி என்று சொல்லக்கூடியதை சொல்கிறார்கள். கல்வி என்று சொல்லும் போது அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டா, மொழிக்கல்வி, தொழிற்கல்வி என்பதெல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒழுக்க பழக்கங்கள் என்று சொல்லக்கூடியதான் இன்றைக்கு கல்வி முறையிலே விடுபட்டு விட்டது. அதைத்தான் நாம் ஆன்மீக கல்வியாக பள்ளிகளின் மூலமாக, கல்லூரிகளின் மூலமாக, பல்கலைக்கழகங்களின் மூலமாக ஆன்மீக கல்வி என்ற வகையிலே கொடுக்க வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லி அதற்கான பாடத்திட்டங்களை வடிவமைத்து இன்றைக்கு நாம் கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஒப்புரவு என்று சொல்கிறார்கள். ஒப்புரவு ஆற்ற அறிதல் என்று சொல்லக்கூடியது. அப்படி ஒப்புரவு ஆற்ற அறிதல் என்று சொல்வது என்ன என்று கேட்டா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று சொல்லக்கூடியது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று சொன்னால் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னா, பெரும்பான்மையானவர்கள் செய்யக்கூடியதுதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று சொல்கிறார்கள். அது தவறான பொருளை குறிக்கிறது. எப்படி என்று கேட்டா, எது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று சொன்னா, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று அதற்கு ஒரு வரையறை சொல்கிறார்கள். அதாவது உயர்ந்தோர்கள் எந்த வாழ்க்கை நெறியை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அதே நெறியில் நாம் வாழ்வதுதான் ஒப்புரவு ஆற்ற அறிதல் என்று சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு சொல்லக்கூடியது அறிவுடைமை என்று சொல்லக்கூடியது. அறிவு என்கின்ற சொல்லுக்கு இப்பொழுது நாம் என்ன பொருள் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக என்று பார்த்தா, நிறைய விடயங்களை நாம் தெரிந்து கொண்டிருப்பதுதான் அறிவுடைமை என்று கருதுகிறார்கள். ஆனால் அறிவுடைமை என்கின்ற சொல் நல்லது எது தீயது எது என்று பகுத்து பார்ப்பதையும், மற்றவர்களுக்கு துன்பம் தராமல் நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை வகுத்துக் கொள்வதைத்தான் அறிவுடைமை என்ற சொல் குறிக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு நல்லினத்தாரோடு நட்டல் என்று சொல்லக்கூடிய அருட்தந்தை அவர்கள் சத் சங்கம் என்கின்ற அந்த விஷயத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஒரு முறை கேள்வி பதிலிலே ஒரு அன்பர் கேட்கிறார், நாம் இந்த பயிற்சிகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொண்ட பிறகு வீட்டிலேயே செய்தால் போதாதா, ஏன் நாம் மன்றத்துக்கு வர வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அருட்தந்தை சொல்லக்கூடியது என்ன என்று கேட்டா, நம்மிடத்திலே நீண்ட நெடுங்காலமாக பல்வேறு விதமான பதிவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒத்த மன அலை சுழலோடு இருப்பவர்களோடு அடிக்கடி நாம் கூடி கலந்து தவம் செய்கிற பொழுது, அவர்களோடு அந்த சிந்தனையில ஈடுபடுகிற போது நம்முடைய நிலைமையை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள வசதியாக இருக்கும். எனவே சத் சங்கத்தினுடைய தொடர்பு என்பது அவசியமானது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த 8 பண்புகளும் நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து என்று இந்த 8 கருத்துக்களும் வேதாத்திரியத்தோடு மிக சரியாக பொருந்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, நாம் ஏதாவது ஒரு செயலை செய்கிற பொழுது, ஒரு நூலை படிக்கிற பொழுது, அல்லது பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்கிற பொழுது என்ன செய்வார்கள், என்ன கேட்பார்கள் என்று கேட்டா, இந்த நூலை படித்தால் அல்லது இதில் இருக்கக்கூடிய செய்திகளை செய்தால், அதாவது இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்பார்கள். எனவே அதனாலே அப்பொழுது கிட்டத்தட்ட 2வது நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலிலும் இதை நீங்கள், அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை அடுத்த பாடலிலே சொல்கிறார். பிறப்பு, நெடு வாழ்க்கை, செல்வம், வனப்பு, நிலக்கிழமை, மீக்கூற்றம், கல்வி, நோயின்மை, இலக்கணத்தால் இவ்வெட்டும் எய்துப என்றும் ஒழுக்கம் பிழையாதவர் என்று சொல்கிறார். அதாவது இந்த ஒழுக்கத்தை நீங்கள் தவறாமல் கடைபிடித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று கேட்டால், முதலிலே பிறப்பு என்று சொல்கிறார். பிறப்பு என்பதற்கு ஆன்மீக ரீதியாக இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று கேட்டால், முற்பிறவி மறுபிறவி என்கின்ற கருத்துக்களை சொல்கிறார்கள். அருட்தந்தை அவர்கள் மிகவும் தெளிவாக நம்முடைய முற்பிறவி என்று சொல்லக்கூடியது நம்முடைய தாய் தந்தையர், நம்முடைய அடுத்த பிறவி என்று சொல்லக்கூடியது நம்முடைய குழந்தைகள் என்று சொல்கிறார். எனவே ஒழுக்கத்தை நாம் சிறப்பாக கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் நமக்கு
பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக, ஒழுக்கம் மிக்கவர்களாக, சான்றோர்களாக, கருவில் திரைவுடையவர்களாக பிறப்பார்கள் என்பது உறுதியாக இந்த நூலிலே கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நெடு வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது. நெடு வாழ்க்கை என்று சொன்னால் நீண்ட ஆயுள். அருட்தந்தை அவர்கள் நம்முடைய சங்கல்பத்திலே உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன், அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன் என்று சங்கற்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களே இதிலும் நாம் இருப்பதை காணலாம். இப்பொழுது பிறப்பு என்பதற்கு பார்த்தோம். அடுத்தது நெடு வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது நீண்ட ஆயுள் என்பதை குறிக்கிறது. அருட்தந்தை அவர்கள் இந்த நீண்ட ஆயுள் என்பதற்கு மிக ஒரு வாழ்த்தும் பயனும் என்கின்ற பகுதியிலே அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதாவது நமக்கு ஏன் நீண்ட ஆயுள் வேண்டும் என்று சொன்னால், நம் முக்கியமாக ஒரு கடமையோடு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். அது இறைநிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு. அதற்கு நமக்கு இயற்கையாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுளே போதுமானது. ஆனால் நாம் பல்வேறு விதமான காரணங்களினாலே திசை மாற்றம் செய்து, மடைமாற்றம் செய்து சென்று விடுகிறோம். அதனாலே நம்முடைய ஆயுள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது என்று சொன்னால், நாம் சரியான பாதைக்கு சென்று அந்த பாதையிலே உறுதியாக நின்று நம்முடைய வாழ்வினுடைய நோக்கத்தை அடைய முடியும் என்பதற்காக நீண்ட ஆயுள் என்பதை அருட்தந்தை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நோக்கம் என்பது எப்படி திசை மாறுகிறது என்பதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் ஒரு சிறிய கதை சொல்வார்கள். என்ன கதை என்று கேட்டா, ஒரு சிறிய குழந்தை அவருடைய தந்தையாரோடு கோவிலுக்கு செல்கிறது. கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக செல்கிறது. அப்படி செல்கிற போது என்ன ஆகிறது என்று கேட்டா, அந்த குழந்தை தந்தையாருடைய கைகளை பிடித்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. அப்படி போய்கொண்டே இருக்கிற பொழுது வழியிலே பல்வேறு விதமான கடைகள், பொம்மை விற்கக்கூடிய கடைகள், இனிப்பு விற்கக்கூடிய கடைகள், இப்படி பல்வேறு விதமான கடைகளை பார்த்து கொண்டே வருகிறது. அப்படி பார்த்து கொண்டே வருகிற போது என்ன ஆகிறது என்று கேட்டா, கூட்டத்தில் தந்தையாருடைய கைகளை விட்டுவிட்டு வேறு யாரோ ஒருவருடைய கைகளை பிடித்து கொண்டு அது நடந்து கொண்டே இருக்கிறது. சிறிது தொலைவில் சென்ற பிறகு தந்தையார் வீட்டிலேயே சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். அங்கே போய் நீ அங்கே கண்ணிலே படக்கூடிய பொருட்கள் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடு என்று கேட்கக்கூடாது, ஏதாவது 1 அல்லது 2 பொருட்கள் தான் வாங்கி கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே சரி, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே வந்ததல்லவா அந்த குழந்தை. இப்பொழுது ஒரு பொருள் அதை மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது. சரி, இந்த பொருளை நாம் நம்முடைய தந்தையாரிடத்திலே கேட்போம் என்பதற்காக கைகளை பிடித்து கொண்டு வந்த அந்த தந்தையாரை நோக்குகிற பொழுது அவருக்கு தெரிகிறது, நாம் தந்தையாருடைய கைகளை விட்டுவிட்டு கூட்டத்திலே வேறு யாருடைய கைகளையோ பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறது. உடனே அந்த குழந்தையானது அழ ஆரம்பிக்கிறது. இதை உதாரணமாக சொல்லிவிட்டு பிறகு அங்கே நீங்கள் திருவிழாக்களிலே நாம் பார்த்திருப்போம் அல்லவா, அங்கே அதாவது குழந்தைகள் காணாமல் போனால் என்று சொன்னால் அங்கே அறிவிப்பு செய்வதற்கு ஆட்கள் இருப்பார்கள். அங்கே குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து அவர்களை அழைத்து கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்திருப்பார்கள். அப்படி கொண்டு போய் பார்த்து அந்த குழந்தை தந்தையாரோடு சேர்ந்து விடுகிறது என்பதாக இருக்கிறது. இதிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நாமும் இந்த உலகத்திற்கு சாமி தரிசனம் என்று சொல்லக்கூடிய, கடவுள் தரிசனம் என்று சொல்லக்கூடிய இறைநிலை உணரக்கூடிய நோக்கத்தோடு தான் வருகிறோம். ஆனால் வழியிலே நாம் இந்த புலன் இன்பங்களிலே மயங்கி வேறு திசைக்கு சென்று விடுகிறோம். அப்படி வேறு திசைக்கு சென்ற பிறகுதான் நாம் உணர்கிறோம் நாம் தவறான பாதைக்கு வந்து விட்டோம் என்று. அப்படி உணர்ந்த உடனே நாம் மீண்டும் இறைவனை நோக்கி நம்முடைய தந்தை என்று சொல்லக்கூடியது இங்கே குருபிரான் என்று கூட வைத்துக் கொள்ளலாம், என்று குருபிரான் நாம் நினைத்து இயங்குகிறோம். அப்படி நமக்கு மீண்டும் குருபிரான் வந்து நம்மை சரியான பகுதியிலே, அதாவது இறைநிலை நோக்கி செல்லக்கூடிய அந்த சரியான பாதையை நமக்கு காட்டுகிறார் என்பதை இந்த கதையின் மூலமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல பிறப்பு, நெடுவாழ்க்கை, செல்வம் என்று சொல்லக்கூடியது. செல்வம் என்பதற்கு அருட்தந்தை அவர்கள் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம் என்கின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார்கள். இப்ப நிறை செல்வம் என்று சொல்லக்கூடியதற்கு நிறைய செல்வம் என்பதற்கும் நிறை செல்வம் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. எப்படி என்று கேட்டா, ஒரு உதாரணம், சிறிய உதாரணத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நிறை செல்வம் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டா, எப்பொழுது நமக்கு எது தேவையாக இருக்கிறதோ அப்பொழுது அது நமக்கு கிடைப்பதுதான் நிறை செல்வம் என்று சொல்லக்கூடியது. இப்பொழுது ஒரு திரைப்படத்திலே கூட ஒரு காட்சியை அமைத்திருந்தார்கள். அதிலே என்ன செய்வார்கள் என்று கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், கோடீஸ்வரர், இப்பொழுதெல்லாம் ஆங்கிலத்தில் சொன்னால் அது கொஞ்சம் அழகாக இருக்கிறது, மல்டி மில்லியனர் என்று சொல்லக்கூடியவர், ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் பேருந்திலே ஏறிவிடுவார். பேருந்திலே ஏறிய பிறகு அந்த நடத்துனர் சொல்வார், அதற்கான அந்த டிக்கெட், பயணச்சீட்டு என்று சொல்லக்கூடியது ஒரு
அந்த காலத்திலே அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம். 2 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்பார். அவர் சொல்வார், இல்லை, இது என்னிடத்திலே 2 ரூபாய் இல்லை, என்னிடத்திலே 100 ரூபாய் இருக்கிறது என்று சொல்வார். அவர் சொல்வார், 2 ரூபாய் இருந்தால் பணம் கொடுத்து பயணச்சீட்டு பெற்றுக்கொண்டு பயணத்தை தொடருங்கள், இல்லை என்றால் இறங்கி விடுங்கள் என்று சொல்வார். அப்பொழுது அவர் சொல்லுவார், என்னிடத்திலே இப்பொழுது அது மிகவும் பரவலாக வந்துவிட்டது. அந்த படம் எடுக்கப்பட்ட காலகட்டத்திலே அது அவ்வளவு புகழ் பெறாத ஒரு சொற்றொடர். என்னிடத்திலே கிரெடிட் கார்டு இருக்கிறது, இதை நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த பேருந்தையே நீங்கள் விலைக்கு வாங்கிவிடலாம், அந்த அளவுக்கு என்னிடம் செல்வம் இருக்கிறது என்று சொல்வார். அப்பொழுது நடத்துனர் சொல்வார், நீ இந்த பேருந்தை வாங்குவாயோ அல்லது இந்த போக்குவரத்து கழகத்தையோ வாங்குவாயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2 ரூபாய் இருந்தால் கொடுத்து விட்டு பயணத்தை தொடர், இல்லை என்றால் இறங்கிவிடு என்று சொல்லி அந்த பேருந்தில் இருந்து அவரை இறக்கி விட்டு வருவதாக காட்சி அமைத்திருப்பார். எனவே நிறை செல்வம் என்று சொல்லக்கூடியது நம்மிடத்திலே நிறைய செல்வம் இருக்கக்கூடியது என்ற பொருள் அல்ல. நமக்கு எப்பொழுது எது தேவையாக இருக்கிறதோ அப்பொழுது நமக்கு அது சரியாக கிடைக்கக்கூடியதுதான் நிறை செல்வம் என்று சொல்லக்கூடியது. அந்த வகையிலே அருட்தந்தை அவர்கள் இதை ஒரு சங்கல்பமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்காலம் என்று நாம் அதை செய்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் வனப்பு என்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். வனப்பு என்பதற்கு அழகிய தோற்றம் என்று பொருள் இருக்கிறது. நமக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி. எனவே நம்முடைய இந்த ஒழுக்கமான பண்புகளை கடைபிடிக்கும் போது இயல்பாக அவர்களிடத்திலே நீங்கள் எந்த விதமான முக ஒப்பனை சாதனங்களையும் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கையான ஒரு பொலிவோடு நம்முடைய அன்பர்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதேதான் இதிலேயும் இந்த நூலிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நிலக்கிழமை என்று சொல்கிறார்கள். நிலக்கிழமை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் அசையா சொத்துக்கள் கிடைப்பது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் நூல்களை நாம் எழுதுகிற பொழுது படிக்கக்கூடியவர்கள் லௌகீகத்திலேயும் இருப்பார்கள், ஆன்மீகத்திலேயும் இருப்பார்கள். இருவருக்குமே அருட்தந்தை அவர்கள் இந்த சொர்க்கம் நரகம் என்கின்ற விஷயங்களை பற்றி சொல்கிற பொழுது அதாவது நல்ல விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை தீய விஷயங்களை செய்யக்கூடாது என்பதற்காக பயமுறுத்தியோ அல்லது நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக இதை செய்தால் உனக்கு இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் என்ற ஆசை காட்டியோ அதை செய்ய வைப்பது ஒரு மரபு என்று அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள். எனவே அந்த வகையிலே வனப்பு நிலக்கிழமை என்ற வார்த்தையும் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு மீக்கூற்றம் என்று சொல்லக்கூடியது. மீக்கூற்றம் என்று சொல்லக்கூடியதற்கு என்ன பொருள் என்று கேட்டா, நாம் சொல்லக்கூடிய சொற்கள் செல்லுபடியாகக்கூடிய தன்மை, அதாவது செல்வாக்கு என்று இப்பொழுது சொல்கிறோம் அல்லவா, அப்படி செல்வாக்கு சொல்வன்மை என்கின்ற பொருள். அதற்கு பிறகு கல்வி என்று சொல்லக்கூடியது உயர்ந்த கல்வி அறிவை பெறக்கூடிய தன்மை. அதற்கு பிறகு நோயின்மை என்று சொல்வதற்கு இப்பொழுது நாம் நோயின்மை என்று சொல்லக்கூடியதும் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடியதும் ஒரே மாதிரியான விஷயங்களாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இரண்டும் அருகருகே இருப்பவையே தவிர அருகாமையில் இருப்பதை தவிர அருகில் இருப்பது அல்ல. ஏனென்று சொன்னால் ஆரோக்கியம் என்பது நோயின்மையை விட பல மடங்கு உயர்ந்த ஒரு விஷயம். எனவே இதிலே 2 பேருக்குமே லௌகிகத்திலும் ஆன்மீகத்திலும் இருப்பவர்களுக்கு கொடுப்பதனாலே நோயின்மை என்கின்ற வார்த்தையை இதிலே கொடுத்திருக்கிறார். எனவே ஆசாரம் தவறாதவர் இந்த நன்மைகளை எல்லாம் அடைவார்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நாம் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி, அதாவது இது முதலிலே ஒழுக்கம் ஆச்சாரம் என்று சொன்னால் என்ன என்பதை சொன்னார். அதற்கு பிறகு ஆச்சாரம் என்பதை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார். அதற்கு பிறகு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆசாரம் என்னென்ன என்பதை பற்றி பல்வேறு விதமான செய்திகளை சொல்கிறார்கள். காலத்தினுடைய அருமை கருதி சில கவிகளை மாத்திரம் நாம பார்க்கலாம். நம்முடைய அருட்தந்தையினுடைய வேதாத்திரியத்தினுடைய கருத்துக்களோடு முற்றிலும் ஒட்டி இருக்கக்கூடிய கருத்துக்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம். இதில் சொல்லக்கூடியது வணங்கத்தக்கவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு அதற்கு ஒரு விடை சொல்கிறார். அரசன், வாத்தியான், தாய், தந்தை, தம்முன் நிகரில் குறவர், இவரை தேவரை போல தொழுது எழுக என்பதே யாவரும் கண்ட நெறி என்று சொல்கிறார். அதாவது நமக்கு அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், பிறப்பு, வளர்ப்பு, காப்பு இவற்றுக்கு கண்கண்ட கடவுளாக இருக்கக்கூடிய அன்னை, தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம் என்ற 5 பெயர்களை சொல்கிறார்கள். இதிலே தெய்வம் என்பதற்கு பதிலாக தம்முன் நிகரில் குறவர், அதாவது மூத்த சகோதரர் என்கின்ற பொருளிலே இங்கே பயன்படுத்துகிறார்கள். அதாவது அரசன், வாத்தியான், தாய், தந்தை, தம்முன் நிகரில் குறவர், இவரை தேவரை போல தொழுதெழுக என்பதே யாவரும் கண்ட நெறி. அரசன், ஆசிரியர், தாய், தந்தை, தனக்கு மூத்தவன், இவர் 5வர்களும் ஒப்பற்ற குறவர், இவர்களை தெய்வத்தை போல வணங்கி பின்பற்றுக என்று
அறமறிந்தவர் அனைவரும் சொல்லக்கூடிய நெறி என்று சொல்லி இந்த கருத்தினை அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா இதிலே சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று கேட்டா, காலையில் அதாவது அதிகாலையில் எழக்கூடியதை இதிலே ஒரு முக்கியமான ஒரு ஒழுக்கமாக சொல்கிறார்கள். அந்த பாடலை நாம் பார்க்கலாம். வைகரை யாமும் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன் பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுதெழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை என்று சொல்கிறார். அதாவது பல்வேறு விதமான ஆய்வுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆய்வு என்ன என்று கேட்டா, வாழ்க்கையிலே வெற்றிகரமாக இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன பழக்கங்களை கடைபிடிக்கிறார்கள் என்பதை பற்றி பல ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். அப்படி ஆய்வுகளை மேற்கொண்ட போது கிட்டத்தட்ட அனைவரிடமே, அதாவது வெற்றிகரமாக இருக்கக்கூடிய அனைவரிடமே இருக்கக்கூடிய ஒரே தன்மை என்ன என்று கேட்டா, அதிகாலையில் எழக்கூடிய ஒரு பழக்கம் என்பது முக்கியமான ஒரு தன்மை. ஆன்மீகத்திலேயும் சரி அல்லது லௌகீகத்திலேயும் சரி, நீங்கள் வெற்றிகரமானவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் எழுவது முக்கியமானது என்பதை இங்கே வலியுறுத்துகிறார்கள். அதிகாலையில் எழுவதனாலே நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று பார்த்தா, இந்த உலகத்திலே மிகவும் அமைதியான நம்முடைய ஆழியார் ஐடி இயக்குநரகம் பார்த்தீர்கள் என்று சொல்ல காலை 5:15 மணிக்கு ஒரு சிந்தனை விருந்து, தவம், உடற்பயிற்சி என்பதாக அதை வடிவமைத்திருக்கிறார்கள். எனவே அந்த நேரத்திலே எழுந்து நாம் தவம் செய்கிற பொழுது உடல் கடிகாரம் என்று சொல்லி ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த உடல் கடிகாரம் என்று சொல்லக்கூடியதிலே ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு நேரத்திலே சிறப்பாக செயல்படுகிறது என்பதை உடற்கூறு நிபுணர்கள் ஆய்ந்து கண்டறிந்திருக்கிறார்கள். எனவே அந்த காலகட்டத்திலே அந்த செயலை நாம் செய்தோம் என்று சொன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை கண்டறிந்திருக்கிறார். உதாரணமாக, நாம் ஏதோ ஒரு செய்யுளை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், அல்லது குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன சொல்வார்கள்? நீ அதிகாலையிலே எழுந்து படி என்று சொல்வார்கள். அப்படி அதை பார்த்தீர்கள் என்று சொன்னா, நீங்கள் ஒரு பகல் நேரத்திலோ அல்லது மதியான நேரத்திலோ நாம் படிப்பதற்கு, அதாவது ஒரு விஷயத்தை மனப்பாடம் செய்வதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை விட அதிகாலையிலே எழுந்து நாம் படிக்கிற போது அந்த விஷயம் மிகவும் எளிமையாக நம்முடைய மனதிலே பதிகிறது என்பதை பல்வேறு விதமான, அதாவது எந்த வயதிலே இருக்கக்கூடியவர்களும், அவர்கள் குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது இளம் பருவத்தினராக இருக்கலாம் அல்லது வயது முதிர் யாராக இருந்தாலும் அதிகாலையில் எழுவது என்பது மிக ஒரு நல்ல பழக்கம். இந்த பழக்கத்தை இவர் இந்த வெண்பாவிலே வலியுறுத்தி கூறுகிறார். வைகரை யாமம் துயில் எழுந்து. அருட்தந்தை அவர்கள் சில கருத்துக்களை குழந்தைகளுக்கு சொல்வது போல சொல்வார்கள். பாப்பா பாட்டு என்று சொல்லி ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதையிலே அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள், சின்ன வயது குழந்தைகளே சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள், அம்மா அப்பா இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்திடுங்கள் என்று சொல்லி சொல்வார்கள். அதே கருத்து இந்த இடத்துல இருப்பதை நாம் பார்க்கலாம். வைகரை யாமம் துயில் எழுந்து தந்தையும் தாயும் தொழுதெழுக என்று சொல்வார். நடுவிலே ஒரு வரி இருக்கிறது, தான் செய்யும் நல்லறமும். அதாவது தான் செய்யும் நல்லறம் என்று சொன்னா, அன்றைக்கு நாம் என்ன செயல்களை செய்கிறோமோ அந்த செயல்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று. உளவியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று கேட்டா, இந்த வெற்றிகரமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அன்றைக்கு அவர்கள் என்ன செயலை செய்ய இருக்கிறார்களோ அந்த செயலை விடியற்காலையிலே எழுந்து அந்த செயலை செய்து வெற்றி பெற்றதாக பாவித்துக் கொள்கிறார்கள். அப்படி வெற்றி பெற்றதாக பாவித்துக் கொள்ளும் போது என்ன ஆகிறது என்று கேட்டா, அவர்கள் எந்த இடத்திலே சென்று எந்த செயலை செய்ய இருக்கிறார்களோ அதற்கு எந்த மனிதர்கள், சூழ்நிலைகள் எல்லாமே அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். எனவே அதை இந்த கவியிலே நாம் பார்க்கிறோம். வைகரை யாமம் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும், அதாவது அன்று செய்யக்கூடிய செயல்கள் என்னென்னவோ அதை பற்றி ஒரு முறை சிந்தித்து, ஒன்பொருளும் சிந்தித்து, ஒன்பொருள் என்று சொன்னால் ஒப்பில்லாத இறைநிலையையும் சிந்தித்து, எனவே அதற்கு பிறகு சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுதெழுக என்பதே முந்தையோர் கண்டோர் நெறி. எனவே நாம் காலையிலே எழுந்து தவம் செய்ய வேண்டும், துரியாதீத தவம் செய்ய வேண்டும், 9 மைய தவம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் வகுத்திருக்கிறார்கள். அதுவே இறைநிலையை நோக்கிய சிந்தனை என்பது நாம் காலையிலே செய்தோம் என்று சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த கவிதையிலே நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன என்று கேட்டா, அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு கருத்து நாம் பார்க்கலாம்.
தன் உடல் போல் போற்றத்தக்கவை என்று சொல்லி ஒரு கவிதை இருக்கிறது அதிலே அவர்கள் எதையெல்லாம் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும், அதாவது மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது நம்முடைய உடலை போல, அதாவது நம்முடைய உடலிலே ஒரு பகுதியிலே ஒரு சிறிய காயம் ஏற்பட்டு விட்டால் கூட உடனடியாக அதற்கு மருந்து தடவி அதை நாம் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உடனடியாக நாம் செயலிலே இறங்குகிறோமோ மதிக்கிறோமோ, அதை போல ஒரு சில விஷயங்களை மதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடியதிலே எவையெல்லாம் சொல்கிறார்கள் என்று கேட்டால், ஐம்பூதம், பார்ப்பார், பசு, திங்கள், ஞாயிறு, தம்பூதம் எண்ணாது இகழ்வானேல் தம் மெய்க்கண் ஐம்பூதம் அன்றே கெடும் என்று சொல்கிறார்கள். அதாவது ஐம்பூதங்கள், அதாவது இந்த பஞ்சபூதங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 பூதங்களையும் நம்முடைய உடலை நாம் எப்படி போற்றி பாதுகாக்கிறோமோ அதே போல அதையும் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். அருட்தந்தை அவர்கள் இதை நமக்கு ஒரு தவமாக கொடுத்திருக்கிறார்கள். பஞ்சபூத நவகிரக தவம் என்பதிலே ஒவ்வொரு பூதங்களின் மீதும் நாம் தவம் செய்து அதை நாம் மதிப்பு கொடுப்பதற்காக தவத்தை அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்து வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே மற்ற விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். ஐம்பூதம், பார்ப்பார், பசு, திங்கள், ஞாயிறு. அதே போல நாம் இந்த துரியாதீத தவத்திலே சந்திரன் மீது சூரியன் மீது தவம் செய்கிறோம். அதே போலதான் அதையும் நாம் மதிக்க வேண்டும் என்பதை இந்த பாடலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாடல் என்ன என்று கேட்டா, உண்ணும் முறை, நாம் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் பார்க்கலாம். சாப்பிடும் போது நாம் எப்படி சாப்பிடுகிறோம் என்பதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடியது என்ன என்று கேட்டால், நீராடி, கால் கழுவி, வாய்ப்பூசி, மண்டலம் செய்து உண்டாரே உண்டார் எனப்படுவார். அல்லாதார் உண்டார் போல் வாய்ப்பூசி செல்வர், அதுவெடுத்து கொண்டார் அரக்கர் குறித்து என்று சொல்கிறார்கள். அதாவது நாம் சாப்பிடுவதற்கு முன்பாக குளித்து அதற்கு பிறகு கை கால்களை கழுவி வாய் துடைத்து பிறகு வாய்ப்பூசி மண்டலம் செய்து என்று சொன்னால், சாப்பிடுவதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீரால் அந்த உணவை தூய்மை செய்து சாப்பிடுவார்கள். அதை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அப்படி சாப்பிடுபவர்கள் மட்டும்தான் சாப்பிடக்கூடியவர்கள், மற்றவர்கள் சாப்பிடுவது என்பது அரக்கருக்கு உணவு கொடுப்பதை போல என்று சொல்கிறார்கள். அருட்தந்தை அவர்கள் நமக்கு சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு கவியை, நண்பர்கள் அனைவரும் கூடி உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கே என்று சொல்லி ஒரு கவியை கொடுத்திருக்கிறார்கள். நாம் மன்றத்திலே நாம் சாப்பிடும்போது, அனைவரும் அமர்ந்து சாப்பிடும்போது அந்த கவியை சொல்லிவிட்டு சாப்பிடுவது என்பது ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா, காயகல்ப பயிற்சி செய்து, அதாவது உணவை நாம இப்போ ஒரு இடத்திலே போய் அமர்ந்து கொண்டு அந்த இடத்திலே தண்ணீரை தெளித்து நாம் சாப்பிடுவது என்பது நம்முடைய இல்லத்திலே நடக்கும். வெளியிலே செல்லக்கூடிய இடத்திலே நமக்கு அது மாதிரி செய்வதெல்லாம் சாத்தியம் இல்லை. எனவே அருட்தந்தை அவர்கள் அதற்கு என்ன சொல்கிறார்கள், அந்த உணவை கையிலே எடுத்துக்கொண்டு காயகல்ப பயிற்சி செய்துவிட்டு அதற்கு பிறகு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி, இது மனத்தினாலே எண்ணத்தினாலே அந்த உணவை தூய்மைப்படுத்தக்கூடியது. ஏனென்று சொன்னா, உணவை தயாரிக்கக்கூடியவர்கள் என்ன மனநிலையிலே தயாரிக்கிறார்களோ அது அந்த உணவை பாதிக்கிறது, அது உண்பவரையும் பாதிக்கிறது. எனவேதான் அதை தூய்மைப்படுத்த வேண்டும், எண்ணங்களினால் தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறார்கள். அதே செய்தி இந்த ஆச்சாரக்கோவை என்கின்ற நூலிலேயும் நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டா, நாம் சாப்பிடும் போது எந்த திசையிலே அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதற்கெல்லாம் கூட சில விளக்கங்கள் சொல்கிறார்கள். ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். உண்ணுங்கால் நோக்கும் திசை கிழக்கு கண் அமர்ந்து தூங்கான் துலங்காமை நன்கரியி யாண்டும் பிரிது யாதும் நோக்கான் உரையான் தொழுது கொண்டு உண்க உகா அமை நன்கு என்று சொல்கிறார். அதாவது சாப்பிடும் போது கிழக்கு திசையிலே அமர்ந்து கொண்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு சாப்பிடுகிற பொழுது நாம் தூங்கிக் கொண்டே சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு பிரிது யாதும் நோக்கான், அதாவது நாம் இன்றைக்கு தொலைக்காட்சி பார்த்து கொண்டு அல்லது நம்முடைய அந்த அலைபேசியிலே இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து கொண்டு அதே மாதிரி எல்லாம் நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அல்லவா. அந்த காலகட்டத்திலேயே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது போல இப்படியெல்லாம் எதிர்காலத்திலே நடக்கும் என்று. அதற்காக உண்ணும் பொழுது கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து தூங்காமல் அசைந்து ஆடாமல் நன்றாக அமர்ந்து வேறு எங்கும் பார்க்காமல் பேசாமல் உணவை வணங்கி சிந்தாமல் நன்றாக மென்று உண்ண வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருளாக இருக்கிறது. எனவே நாம் சாப்பிடும் போது எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கான பொருளை கூட, அதாவது அதற்காக கூட ஒரு சில ஒழுக்கங்களை அவர்கள் வகுத்திருப்பதை நாம் இந்த பாடலின் வழியாக பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு எண்ணங்களினாலே செய்யக்கூடிய ஒரு சில செயல்களுக்கும்
அவர்கள் இது இந்த மாதிரி செயல்களை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதற்கும் சொல்கிறார்கள். அதையும் நாம் வேதாத்திரியத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். பிறன்மனை கல், களவு, சூது, கொலையோடு அறனறிந்தார் இவ்வைந்தும் நோக்கார் திறனிலென்று எல்லப்படுவது அன்றி நிறையத்து செல்வழி உய்த்திடுதலால் என்று சொல்லி ஒரு வெண்பாவிலே குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்ன என்று கேட்டால், அறத்தை நன்றாக, ஒழுக்கத்தை சரியாக கடைபிடிப்பவர்கள் பிறன் மனைவி, மது, திருட்டு, சூது, கொலை இந்த 5ஐயும் செய்யக்கூடாது. அப்படி செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடாது என்பதற்கு மட்டுமல்ல, மனத்தினாலும் நினைக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். என்னென்று சொன்னால், அருட்தந்தை அவர்கள் எண்ணம் ஆராய்தல் என்கின்ற தலைப்பிலே சொல்கிற பொழுது மிகவும் நுட்பமாக ஒரு செய்தியை சொல்வார்கள். அதாவது ஒருவர் ஒரு தவறான செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இந்த சமுதாயத்துக்கு பயந்து கொண்டு, சட்டத்துக்கு பயந்து கொண்டு அந்த செயலை செய்யாமல் விடுக்கிறார் என்று சொன்னால், அந்த எண்ணமானது இந்த பிரபஞ்சத்திலே, வான்காந்தத்திலே கலந்து அந்த செயலை செய்வதற்கு உரிய வலுவும் வாய்ப்பும் வசதியும் உள்ள மனிதர்களிடத்திலே அவர்களுடைய எண்ணமாக உதித்து அந்த செயலை செய்ய வைத்துவிடும். எனவே நாம் தீய எண்ணங்களை செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல, எண்ணவும் கூடாது என்பதற்கு அருட்தந்தை அவர்கள் மிகவும் வற்புறுத்தி அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே செய்தியையும் இதிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு நாம் பேசுகிற பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார்கள். அதாவது நாம் பேசுகிற பொழுது தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. படிரும் பயனிலவும் பட்டி உரையும் வசையும் புறனும் உரையாரே என்றும் அசையாத உள்ளத்தவர் என்று சொல்கிறார். அதாவது திடமான மனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேச மாட்டார்கள், பயனில்லாத பேச்சுக்களை பேச மாட்டார்கள். அதே போல வசை சொற்கள், அதாவது நாம் திட்டு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த சொற்களை சொல்ல மாட்டார்கள். புறனும் உரையாரே என்று சொல்கிறார். புறனும் உரையாரே என்று சொன்னால் ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுவது. இதிலே ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்வார்கள். ஒரு 4 நண்பர்கள் ஒரு இடத்திலே இருந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவற்றிலே ஒரு நண்பன் என்ன செய்தான் என்று கேட்டால், எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்று சொல்லி அவன் கிளம்பி போய்விடுகிறான். போன உடனே, அவன் சென்ற உடனே மற்ற 3 நண்பர்களும் என்ன செய்தார்கள், இதுவரைக்கும் அரசியல், சினிமா அந்த மாதிரி விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தவர்கள் இந்த 4வது நபர் போய்விட்டார் அல்லவா, அவரை பற்றிய குற்றம் குறைகளை சொல்ல தொடங்கினார்கள் 3 பேரும் சேர்ந்து கொண்டு. அதற்கு பிறகு 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரும் எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்று சொல்லி அவரும் போய்விட்டார். அவர் போன பிறகு என்ன செய்தார், இந்த 2 நண்பர்களும் அந்த 4வது நபரை விடுத்து இப்போ 3வது நபர் சென்றார் அல்லவா, அவரை பற்றிய குறைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு இந்த 2 நண்பர்களும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 1ஆமவர் நினைக்கிறார் 2ஆமவர் கிளம்பி சென்று விடுவார் என்று, 2ஆமவர் நினைக்கிறார் 1ஆமவர் கிளம்பி சென்று விடுவார் என்று. இறுதியிலே 1ஆமவர் நான் கிளம்புகிறேன் என்று கிளம்புகிறார். கிளம்பும் போது என்ன கிளம்பி விட்டா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொன்னார், 4 பேர் இருந்த பொழுது 4வது ஆள் போன பிறகு 3 பேரும் அவரை பற்றி குறைகள் சொன்னோம். 2 பேர் இருக்கிற பொழுது 3ஆம் நபரை பற்றி குறைகள் சொன்னோம். நான் இப்பொழுது ஏன் கிளம்புகிறேன் என்று சொன்னால், நான் போன பிறகு என்னை பற்றிய குறைகளை நீ சொல்வதற்கு, அதை கேட்பதற்கு இங்கு யாரும் இல்லை, அதனால் கிளம்புகிறேன் என்று சொல்வதாக சொல்வார்கள். எனவே ஒருவர் இல்லாத பொழுது அவரை பற்றிய குறைகளை நாம் அந்த இடத்தில் சொல்லக்கூடாது. புறங்கூறுதல் என்று சொல்லி சொல்வார்கள். வள்ளுவர் அவர்கள் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் என்று சொல்லி சொல்வார்கள். எனவே அந்த அளவுக்கு புறம் கூறுதல் என்று சொல்லக்கூடியது நமக்கு அந்த பண்பை நாம் விட்டுவிட வேண்டும் என்பது குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நாம் ஒரு அவையிலே பேசுகிற பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதற்கு அருட்தந்தை அவர்கள் பேச்சுக்களை என்கின்ற தலைப்பிலே பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அதே கருத்துக்களை நாம் இதிலேயும் பார்க்கலாம். விரைந்து உரையார், மேன்மேல் உரையார், பொய்யாய பரந்துரையார், பாரித்து உரையார், ஒருங்கெனைத்தும் சில் எழுத்தினாலே பொருள் அடங்க காலத்தால் சொல்லுக செவ்வி அறிந்து என்று சொல்கிறார். அதாவது நாம் பேசுகிற பொழுது மிகவும் விரைவாக பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த கருத்துக்கள் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சென்று அடையாமல் இருந்துவிடும். எனவே பேசுகிற பொழுது நிறுத்தி நிதானமாக பேச வேண்டும் என்பதற்காக விரைந்து உரையார் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு மேன்மேல் உரையார் என்று சொல்கிறார். மேன்மேல் உரையார் என்ன என்று சொன்னால் என்ன பொருள் என்று கேட்டால், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பது. அதாவது ஒரு விடயத்தை நாம் ஒரு முறை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால்
அதே விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் கேட்பவருக்கு ஒரு அலுப்பு தட்டிவிடும் என்பது இருக்கிறது. சொல்பவருக்கும் அவரை பற்றிய ஒரு மதிப்பை கேட்பவர்களிடத்திலே குறைத்து விடும் என்பது. எனவே பேச்சிலும் சரி நூலிலும் சரி சொன்னதை திரும்ப சொல்லுதல் என்பது ஒரு குற்றம் என்று சொல்கிறார்கள். அதையே இந்த நூலிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பொய்யாய பரந்துரையார் என்று சொல்கிறார். இப்பொழுது நாம் ஒரு தகவலை நாம் ஒரு அவையிலே சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த தகவலுடைய உண்மை தன்மையை நாம் தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். அப்படி தெரியாமல் நாம் சொல்லக்கூடாது. இப்பொழுது நாம் அவையிலே பேசுகிற பொழுது அன்பர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கிறார்கள். இதை நீங்கள் எந்த நூலில் இருந்து படித்தீர்கள், எந்த இணையதளத்தில் இருந்து பார்த்தீர்கள் என்று கேட்டால் அதற்கு நாம் அவர்களுக்கு அந்த மேற்கோள் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அல்லது எந்த இணையதளத்தில் இருந்து எடுக்கப்பட்டது என்பதை சொல்ல வேண்டும். இல்லை இதை நானே சிந்தித்து சொன்னேன் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை. எனவே சொன்ன அதாவது பொய்யாய பரந்துரையார், பொய்யான தகவல்களை சொல்லக்கூடாது. நாம் எந்த தகவலை சொன்னாலும் அந்த தகவலுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு விரிவாக நீட்டி சொல்லக்கூடாது. இப்பொழுது எவ்வளவு அற்புதமான விஷயமாகவே இருந்தாலுமே கூட நம்முடைய உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டா, நீங்கள் எவ்வளவு அற்புதமாக பேசினாலுமே கூட ஒரு உரை என்று சொல்லக்கூடியது ஒரு 40 நிமிடங்கள் அளவுக்கு தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த உரை சிறப்பாக இருக்கும். ஒரு 20 நிமிடங்கள் ஒரு உரையை தொடர்ந்து கேட்டார்கள் என்று சொன்னாலே அவருடைய மன அலை சுழலானது அந்த இடத்துல சிறிது மாறுபாடு அடையும் அல்லது வேறு ஏதாவது ஒரு சிந்தனை வரும். அதற்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் சேராது. எனவே எந்த விஷயத்தையும் நீங்கள் நீட்டி முளைக்கு சொல்வதை விட சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். சொல்ல வேண்டியதை தொகுத்து குறைவான வார்த்தைகளால், அதாவது நாம் என்ன விஷயங்களை சொல்ல இருக்கின்றோமோ அந்த விஷயங்களை நாம் தொகுத்து வைத்துக் கொண்டு அதை குறைவான வார்த்தைகளால் சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதோடு மட்டுமல்லாமல் காலம் கருதியும் கேட்பவர் கருத்தறிந்தும் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நாம் ஒரு இடத்திலே நாம் பேச செல்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே நமக்கு தலைமையுரை என்பதாக இருக்கும், அல்லது நன்றியுரை என்பதாக இருக்கும், அல்லது ஒருவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதாக இருக்கும். இப்படி பல்வேறு விதமான நிலைகளிலே நாம் பேச வேண்டியிருக்கும். அப்பொழுது நமக்கு எந்த பணி வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்து நம்முடைய உரையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அந்த திறமையானது மற்றவர்களை விட அந்த விடயத்தை பற்றி அதிகமான விடயங்களை தெரிந்திருந்தாலும் கூட அந்த இடத்திலே சொல்வார்கள் அல்லவா, அடக்கி வாசிப்பது என்று. அதை போல சிறிது அதை குறைத்துக் கொள்வதனாலே நம்முடைய அந்த மதிப்பு என்பது குறைந்து போய்விடாது. எனவே நமக்கு என்ன அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்து காலம் கருதி கருத்து அறிந்து, அதாவது நாம் எந்த இடத்திலே பேசுகிறோமோ அந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்ன, உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, இன்றைக்கு நாம மனவளக்கலை அறிமுக வகுப்புகளை நாம் வெளியிடங்களிலே நடத்துகின்ற பொழுது நிறைய பக்தி மார்க்கத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னா, நாம் பக்தி மார்க்கத்திலே இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்களை கிண்டல் செய்வது போல பேசுவதை நாம் தவிர்த்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் அது உண்மையாக கூட இருக்கலாம். அந்த பழக்க வழக்கங்கள் ஒரு தவறான நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்டவையாக இருந்தாலும் கூட அவர்கள் அதை காலம் காலமாக கடைபிடித்து வருவதனாலே, நம்பிக்கையோடு இருப்பதனாலே நாம் திடீரென்று சொல்லும் பொழுது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது நம்ம என்ன செய்யும் என்று கேட்டா, நம்முடைய அந்த அமைப்பின் மீதே கூட சில சமயங்களிலே அவர்களுக்கு மாறுபாடான கருத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த மாதிரியான கருத்துக்களை நாம் தவிர்த்து விட்டு செல்வது நல்லது. எனவே இந்த பாடலிலே பேச்சுக்கலை என்பதற்கு உரிய விஷயங்களை சொல்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை கவியை பார்ப்போம். விரைந்து உரையார், வேகமாக சொல்லக்கூடாது. மேன்மேல் உரையார், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. பொய்யாய பரந்துரையார், பொய்யான தகவல்களை கூறக்கூடாது. பாரித்து உரையார், அதாவது மிகவும் நீட்டி சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லக்கூடாது. அதற்கு பிறகு ஒருங்கிணைத்தும் சில்லெழுத்தினாலே, அதாவது மிக நீண்ட விஷயங்களை கூட குறைவான வார்த்தைகளினாலே சொல்ல வேண்டும். பொருளை உணர்ந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும். காலத்தால் சொல்லுக செவ்வி அறிந்து என்று சொல்கிறார். அதாவது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே வரக்கூடிய அளவிலே அமைத்துக் கொண்டு அதை கேட்பவருடைய கருத்தறிந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த வகையிலே இந்த வேதாத்திரியமும் ஆசார கோவையும் என்பதிலே இருக்கக்கூடிய 100 பாடல்களிலே ஒரு 7-8 பாடல்கள் நாம் அந்த வேதாத்திரிய கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இதை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து மென்மேலும் உயர்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா, மிகவும் சிறப்புங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, மிகவும் சிறப்பாக பேராசிரியர் அருள்நிதி முருகன் ஐயா அவர்கள் வேதாத்திரிய ஆச்சார கோவை என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலனை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைகளை உயர்த்தும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, அறிவிப்புகள். WCSC திருநெல்வேலி மண்டலம் IT ஆழியார் இணைந்து நடத்தும் தவ தத்துவ நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:30 மணிக்கு ஆசான் அருட்தந்தை அவர்களின் தெய்வீக குரலில் இறைநிலை தவம், தவத்தினை தொடர்ந்து இயற்கையின் சிகரம் என்ற தலைப்பில் துணை பேராசிரியர் ஆர் பணக்கொடி அம்மா அவர்கள் சிறப்புரையாற்றி நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். இனி நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை பகல் 11 மணிக்கு கேள்வி பதில் நிகழ்வு. பேராசிரியர் டாக்டர் சண்முகவேல் ஐயா அவர்கள் சிறப்பாக நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கின்றார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்கள் தங்களது பெயரை சாட் பாக்ஸில் பதிவு செய்யும் போது அவர்களுக்கான வாழ்த்து கேள்வி பதில் நிகழ்வுக்கு பிறகு குருவினுடைய நினைவிலிருந்து வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒரு சில அறிவிப்புகளை தொடர்ந்து நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். தொடர்ந்து காணொளி காட்சி நாம் அனைவரும் இணைந்தே காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பானவர்களே, குரு தட்சணை வரவேற்கப்படுகிறது. தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை vedhatri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும். இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்களின் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI QR மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும். நீங்கள் செலுத்தும் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு vedhatri.edu.in என்னும் இணையதள பக்கத்திற்கு செல்லவும். WCSC IT பெருமையுடன் வழங்கும் அன்பொலி ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் மூலம் அன்பொலி செயலியை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். புதிய கணக்கை உருவாக்க உங்கள் பெயர், மின்னஞ்சல் முகவரி, கடவுச்சொல் இவைகளை பதிவு செய்யவும். உள் நுழைந்த பின் சமீபத்திய செய்திகள், அன்பொலி இதழ்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்கள் விவரம், அறக்கட்டளைகள் முகவரி இவைகளை காணலாம். குருதட்சணை, நன்கொடை செலுத்தும் வசதி இவைகளையும் நீங்கள் காணலாம். மேலும் விவரங்களுக்கு anboli.in என்னும் இணையதளத்திற்கு செல்லவும். அன்பானவர்களே, மகரிஷி எழுதிய நூல்கள், ஸ்டிக்கர்ஸ், புகைப்படங்கள், சீருடைகள் இவைகளை ஆன்லைன் மூலம் வாங்குவதற்கு store.vedhatri.edu.in என்னும் இணையதளத்தில் பெற்றுக் கொள்ளலாம். நீண்ட காலம் இளமையோடும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆன்லைன் மூலம் காயகல்பம் கற்றுக்கொள்ள kayakalpayoga.edu.in என்னும் இணையதளத்திற்குள் சென்றால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய காயகல்ப பயிற்சி விளக்கங்களை இலவசமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தி வேதாத்ரி மகரிஷி வழங்கிய இந்த அரிய கலையை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் ஃபேஸ்புக், ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல், ஸ்கை யோகா டிவி இன்ஸ்டாகிராம், ஸ்கை யோகா டிவி டெலிகிராம் இவைகள் மூலம் நீங்களும் பயனடைந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவித்து பயனடைய செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அன்பானவர்களே, உலக சமுதாய சேவா சங்கம் வேதாத்ரி பதிப்பகம் ஒரு அன்பு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலத்தில் எழுதிய பழைய நூல்கள் அன்பொழி, மேலும் மகரிஷி தொடர்புடைய புகைப்படங்கள், அன்னை லோகாம்பாள் அம்மையார் புகைப்படங்கள், மகரிஷி எழுதிய பழைய கடிதங்கள், இவைகளெல்லாம் இருந்தால் தாங்கள் அன்பு கூர்ந்து வேதாத்ரி பப்ளிகேஷன்ஸ் இதற்கு அனுப்பி வைக்க அன்போடு வேண்டுகிறோம். அதையெல்லாம் பிரதி எடுத்துக்கொண்டு மீண்டும் திரும்பி தங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் உங்களுடைய தெளிவான முகவரியையும் பதிப்பகத்திற்கு அனுப்ப வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9949303778. பதிப்பகத்தினுடைய இமெயில் முகவரி publications@vedatri.ac.in. இந்த இமெயில் முகவரியிலும் தாங்கள் உங்களுடைய கடிதங்கள், அன்பொழி இவைகளை நீங்களே கூட ஸ்கேன் செய்து அனுப்பி வைக்கலாம். அதை நாம் அன்பொலி ஆப்பில் பதிவேற்றம் செய்து உலகம் முழுவதும் மகரிஷியினுடைய பழைய நல்ல கருத்துக்களை எல்லாம் கொண்டு செல்ல ஒரு நல் வாய்ப்பாக அமையும் என்பதால் இந்த அன்பு வேண்டுகோளை தங்கள் அனைவருக்கும் விடுக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். குரு காணிக்கை வழங்கிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் குருவினுடைய நினைவிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். மனமுவந்து தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் 80 GN படி வருமான வரி விலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. நாங்க நினைச்சோம் அந்த வேதாத்திரியம் திரைப்படம்ங்கிறதுல இன்னும் 4வது பகுதி வருவீங்களோ அப்படின்னு நினைச்சோம். நல்லா வேற மாதிரி வந்துட்டீங்க. ரொம்ப எதிர்பார்த்தோம் அன்னைக்கு அது மாதிரி கொண்டாடுவீங்க. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்க இந்த 11 கீழ்கணக்குல ஒரு ஆச்சார கோவை ஒன்னதான் எடுத்திருக்கீங்க. ஐயா வேற சத்தம் ஏதோ கேக்குது இல்லையா ஐயா? இல்லையாம்மா? எதுவும் கேட்கலீங்கம்மா, கிளியரா இருக்குமா, நீங்க பேசுங்கம்மா. சரி. அந்த ஆச்சார கோவையில நீங்க 18ல இந்த 11 கீழ்கணக்குல ஆசார கோவையை மட்டும்தான் எடுத்திருக்கீங்க. அதுல 8 சொன்னீங்க ஐயா. ஒழுக்கம், பொறாமை, இன்சொல், இன்னாமை, கல்வி, ஒப்புரவு, அறியா. அதுல நல்லிணக்கத்தாரோடு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கு நம்ம மகர்ஷி என்ன சொல்லிருக்கோம்? நல்லிணக்கத்தாரோடுனா நல்லவர்களோட அப்படித்தானையா எடுத்துக்கலாம். நல்லிணத்தாரோடு நட்டல் அப்படின்னு இருக்கு. நல்லிணத்தாரோடு நட்டல் அப்படின்றத சத்சங்க தொடர்புன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. இன்னொன்னுயா, இப்ப சில விஷயங்களை காலையில எந்திரிச்சு எப்படி குளிச்சு செய்யணும், அந்த ஆச்சாரம்ங்கிறது நான் பிராமின் வீட்டுல நிறைய கேட்டிருக்கேன். குழந்தையா இருக்கையில ஐயர் வீட்டுக்கு பக்கத்துல குடியிருந்தேன். அவங்க இன்னைக்கு ஆச்சாரம் வராதிங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த ஆச்சாரம்ங்கிற வேர்டு ரொம்ப உயர்ந்த வேர்டு. அதை பயன்படுத்துற விதம் வேற. ஆனா நீங்க சொன்னீங்க காலையிலே செய்து வெற்றிகரமாக பாவிப்பார்கள். அதாவது அது செய்யறாங்களோ செய்யலையோ அந்த பாவனையில வாழ்றதா ஐயா? அதாவது காலையிலே செய்து வெற்றிகரமாக பாவிப்பார்கள் அப்படின்னீங்க. அதாவது எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஒப்பந்தம் ஒருவரோடு செய்தறதுக்காக போறேன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு வியாபார விஷயமா ஒரு நண்பரை சந்திக்கிறதுக்காக போறேன் அப்படின்னா, நம்ம மானசீகமா என்ன நினைக்கிறோம்னா, காலையில எழுந்திருச்சு நம்ம அந்த இடத்துக்கு மானசீகமா அந்த இடத்துக்கு போறோம், அவங்க கூட பேசுறோம், நம்ம அதை சக்சஸ்ஃபுல்லா, அதாவது வெற்றிகரமாக அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது, அதனால நமக்கும் இந்த சமூகத்துக்கும் பயனுடையதாக இருக்குது அப்படின்றத நம்ம மனக்கண்முள்ளாக பாவிக்கிறோம். அப்படி பாவிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அதே அந்த இது நடக்கிறது அப்படின்றத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. நிறைய ஆய்வுகள் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, உளவியல் துறையில இருக்கக்கூடியவங்க. சோ இந்த வெற்றிகரமான நபர்கள் என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ற போது சில பண்புகள் ஒரே மாதிரியாக இருக்கிறத பாக்குறாங்க. சோ அந்த பண்புகள் அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவர்களும் கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அந்த வெற்றிகரமான ஒரு தன்மை வரும் அப்படின்றத சொல்றாங்க. அதுல பாவனை செய்யாம இருக்கிறது இல்ல, நீங்க அதுல நல்லா கிளியரா இருக்கணும். நம்ம செய்யறதுல சக்சஸ் பண்றோம்.
புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப வந்து நான் புரியுது ஒரு இப்போ புரியுது இதை புரியுது. வந்து சச்சின் தெண்டுல்கர் கூட சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க மேட்சுக்கான பிராக்டிஸ் எப்ப ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நான் 3 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவர் வந்து ஒரு முறை சென்னையில வந்து தங்கி இருந்தாரு. அப்போ நடிகர் டெல்லி கணேஷ் நினைக்கிறேன், நீங்க திரையுலகம் சொன்னோடனே வந்துட்டு பாருங்க அது. டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு விளம்பர படத்துல அவர் கூட நடிச்சிருந்திருக்காங்க. அப்போ அவர் வந்து ஞாபகம் வச்சிட்டு இருந்திருக்காரு தெண்டுல்கர். ஒரு விளையாட்டு போட்டி சென்னையில நடக்கிற போது ஞாபகமா அவரை ஞாபகம் வச்சுட்டு டெல்லி கணேஷ் அவர்களை ஞாபகம் வச்சுட்டு அவருக்கு ஒரு பாஸ் அனுப்பியிருக்காரு. நீங்க வந்து பாருங்க, மேட்சும் பாருங்க, நீங்க விரும்புனீங்கன்னா என்னையும் தனிப்பட்ட முறையில வந்து சந்திங்க அப்படின்னு. நான் வந்து அவரை போய் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா, அப்போதைக்கு வெற்றிகரமான ஒரு பந்து வீச்சாளரா ஷேன் வார்னே அப்படின்னு இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து எப்படி பவுல் பண்ணுவாரு, அவரை நான் எப்படி ஃபேஸ் பண்றேன், அவரை நான் சக்சஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மனக்கண்ணால நான் பாவிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு எதிரணியினருக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஆமா. பவுலர்கள், பல பந்து வீச்சாளர்கள் அவர் மிக இலகுவாக எதிர்கொண்டதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதாவது அவர்களை நாம மானசீகமாக நான் எதிர்கொள்ளும் போது நாம வெற்றிகரமாக நான் அவர்களுடைய பந்து வீச்சுல நான் ஓட்டங்கள் ரன் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைக்கிற போது பாத்தீங்கன்னா அது ரியலைஸ் ஆகுது. ரொம்ப சிறப்பியா, இப்ப நல்லா புரிஞ்சிச்சு. ஒன்னியா ஆளுக கை தூக்கிட்டாங்க. மண்டலம் செய்வார் சாப்பிடும் முன்ன. மண்டலம்னா இப்ப 40 நாள் 48 நாள் தான் நம்ம நடைமுறையில எனக்கு தெரியும். மண்டலம் செய்வார் அப்படின்னா அதுக்கு என்னையா பொருள்? மண்டலம் செய்து அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த அந்த அந்தனர் இவருடைய ஒரு ஒரு கையில தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு அப்படி சுத்திட்டு இது பண்ணிட்டு பண்ணுவாங்க இல்லையா, அதுக்குதான் மண்டலம் செய்துன்னு சொல்றது. அவங்க வந்து அதை செயல் மூலமாக செய்யறாங்க. நம்ம வந்து என்ன செய்யறோம், எண்ணத்தின் மூலமாக அந்த உணவை தூய்மைப்படுத்துறோம். காயகல்ப பயிற்சி செய்து ஓஜஸ் மூச்சு போட்டு எண்ணத்தின் மூலமாக தூய்மைப்படுத்துறோம். அவங்க அதை செயலின் மூலமாக செய்யறாங்க, அவ்வளவுதான். மண்டலம் செய்துன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பூன் தண்ணியை வந்து உள்ளங்கையில வச்சுட்டு மந்திரம் சொல்லுவாங்க. அவங்க மந்திரம் சொல்லிட்டு அந்த உணவின் மேல சுத்திலும் அப்படி தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதான் மண்டலம் செய்யுதுன்றது. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, அருகில் அருகாமையில் அழகா சொன்னீங்க. அருகில்னா ரொம்ப தூரம் தானங்க அர்த்தம்? ரொம்ப அப்ப நம்ம அதுக்கு பதிலா நம்ம எதிரில் போது அருகைன்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னு நினைச்சேன். அதாவது நம்ம எதிர்க்க இருக்குதுன்னு சொல்லுவோம். இது அருகாமையில் இருக்குதுன்னா ரொம்ப கிட்ட, அருகில்னா ரொம்ப தூரம், அப்படிதான். அப்புறம் நீங்க சொன்னீங்க நம்ம கையாலே சமைச்சு அடுத்தவங்க கையால சமைச்சு சாப்பிட்டா அதுக்கு என்னவோ சொன்னீங்களையா, அந்த எண்ணங்கள். அதாவது வந்து ஒரு உணவு நம்ம கையால நம்ம சமைச்சு சாப்பிடுறதுன்றது நடைமுறையில சாத்தியம் இல்லாத விஷயம். அதையும் சில ஆன்மீக இயக்கங்களை வலியுறுத்துறாங்க. அதெல்லாம் வந்து அருட்தந்தை அவர்கள் எது சொன்னாலும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத எதையும் சொல்ல மாட்டாங்க அருட்தந்தை. ஏன்னா அதனால வந்துட்டு நம்ம கையாலே நம்ம சமைச்சு சாப்பிடுறதுன்றதுலாம் நடைமுறைக்கு உகந்தது இல்லை. அதாவது நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, ஒருவர் உணவு தயாரிக்கிற பொழுது அவர் என்ன மனநிலையில தயாரிக்கிறாரோ அது அந்த உணவையும் பாதிக்கும், அந்த உணவு சாப்பிடுபவரையும் பாதிக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ல ஒருத்தவர் சமைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன நினைச்சு சமைப்பாரு அப்படின்னா, இது வந்து எல்லாருக்கும் ஒரு கவர்ச்சிகரமாக தோணணும், இதை வந்து சாப்பிடணும், திரும்ப திரும்ப இந்த கடைக்கு வந்து சாப்பிடணும்ன்ற உணர்வை ஏற்படுத்தணும்னு நினைச்சு சமைப்பாரு. அதே வந்து வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சமைக்கும் போது இதை சாப்பிடக்கூடியவர்கள் நல்ல நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சமைப்பாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தன்மையானது உணவு சாப்பிடுபவர்களுக்கு ஏற்படும். ஓ, அதான். நன்றிகள் ஐயா. அப்புறம் இன்னொன்னு என்ன மறந்துட்டேன். இன்னொன்னு, அதாவது நிறை செல்வம் அப்பப்ப நம்ம கையில எந்த தடங்களும் இல்லாம நமக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ நம்ம செலவுக்கோ அதான நிறை செல்வம் சொன்னீங்க. ஆமாங்கம்மா. எப்பொழுது எது தேவையாக இருக்கிறதோ அப்பொழுது அந்த அளவுக்கு நமக்கு கிடைப்பதுதான் நிறை செல்வம். நம்மகிட்ட இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம இடத்துல நிறைய செல்வம் இருக்கு, ஆனா அதற்கான தேவையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு அதிகமான தேவை இருக்கிறது போது நமக்கு செல்வம் இல்ல, வறுமையில இருக்கும்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை நமக்கு. நிறை செல்வம் என்பதற்கு எப்பொழுது எந்த அளவுக்கு தேவையாக இருக்கிறதோ அப்பொழுது அந்த அளவுக்கு கிடைப்பதுதான் நிறை செல்வம்.
நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கனிமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. தூய தமிழ்ல எல்லாமே சிறப்பா பேசுனீங்க ஐயா. இப்ப அருகில் அருகாமையில் கவிதா அவங்க சொன்ன மாதிரி அது வித்தியாசமா இருந்தது. அருகில்னா நம்ம எல்லாமே கிட்ட அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது தூரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஐயா. அதே போல சில சொற்கள்லாம் வந்து இப்ப வெகுளின்ற சொல் எடுத்துக்கிட்டாக்கா அத நம்ம அப்பாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது மாதிரி கூட இல்ல. திருக்குறள்ல அந்த வெகுளிக்கு வேற அர்த்தம் சொல்றாங்க. அதே மாதிரி வேதாத்திரியத்துல இருக்குங்களையா வெகுளின்ற சொல்ல அர்த்தம் என்னங்கய்யா? கவிதையில இருக்குமா? அது எக்ஸாக்டா அந்த கவிதை இப்ப எனக்கு நினைவுல இல்ல. வெகுளி என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க, அர்த்தத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் தான் எனக்கும் புரியல. அதாவது அப்பாவின்றதுதான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வெகுளியா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வெகுளாமை திருக்குறள் அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா? வெகுளாமை அப்படின்றது பார்த்தா கோபப்படுறவங்கன்றது மாதிரி வரும் வெகுளி அப்படின்னா. அப்பாவித்தனம்ன்றது இல்ல. அப்பாவித்தனம் இல்ல. ஆனா நம்ம பேச்சு வழக்குல அவன் ரொம்ப ஆமா, அப்படி வெகுளி, அவனுக்கு பயன்படுத்தும். ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறளையும் வெகுளி இவ்வைந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் எனக்கும் சற்று ஞாபகம் வரல. ஆனா அத கேட்கணும்னு நினைச்சீங்க ஐயா. வெகுளி உங்க என்பது பேச்சு ரொம்ப கோபம். கோபம். சரிங்க ஐயா. நான் திருக்குறளை எடுத்து பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டேன் ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. தூய தமிழ்ல கேட்கறதுக்கு ரொம்ப, அதாவது 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் இவ்வளோ பேரு எங்களுக்கு தெரியாது. அது உள்ள என்ன இருக்குன்றத அடுத்தது. ஆனா அது பேரை தெரிஞ்சுக்கிறதே இன்னும் இந்த இன்னொரு வாட்டி கேட்டு அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அகநானூறு புறநானூறு இது மாதிரி எல்லாம் தெரியும். இன்னா இனியவை இதெல்லாம். ஆனா ஆச்சார கோவையில வந்து நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து எங்க படிக்கிறதுன்ற மாதிரியா இருக்கு இப்ப காலகட்டத்துல. ஆனா நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இது போல அதிகமா தமிழை பத்தி பேசுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த வேதாத்திரிய ஆச்சரிய கோவைன்னு சொல்றீங்க. நம்ம இப்ப நம்ம மனவளக்கலையில் இருக்கோம். ஒரு சிந்தனை உரை கொடுக்குறோன்னா ரொம்ப நீட்டிலாம் பேசாதீங்க. அதுக்கு என்னவோ அதை குறுக்கி ரொம்ப சுருக்கி பேசணும்னு சொல்றீங்க. அதுவும் வந்து அந்த 20 நிமிடம் அளவுல தான் இருக்கணும். அப்பதான் அதுக்கு மேல இருந்தா அவங்களால மக்களால் வந்து கேட்கவும் முடியாது. அவங்க நீங்க இப்ப என்ன பேசினாலும் அதை மனநிலையில புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம அவங்கள இன்னும் கவர்றதுக்கு இந்த நம்ம சிந்தனை உரை கொடுக்குறோம். இந்த நாள் ஒரு நச்சிந்தனை நம்ம கொடுக்குறோம் மனவளக்கலையில. இன்னும் நம்ம எந்த விதத்துல கொடுத்தா அந்த மக்களுக்கு இன்னும் நல்லபடியா போய் சேருங்க ஐயா? என்னென்ன வழிகள் பின்பற்றலாம்? உதாரணங்களை வந்து நம்முடைய வாழ்க்கையில இருந்து எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம இலக்கணங்கள் இலக்கியங்களை எல்லாம் பற்றி பேசுகிறோம். ஆனா வந்து நடைமுறையில நம்முடைய வாழ்க்கையில, அதாவது இப்போ வேதாத்திரியம் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன அதை கடைபிடிச்சிருக்கோம், அதாவது நம்ம என்ன கடைபிடிச்சிருக்கோம், அதுல நமக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்றது, அதாவது ப்ராக்டிக்கலா டே டு டே லைஃப்ல இருக்கிறத உதாரணங்களை எடுக்கிற போது அது அவங்க வந்து அதோட அவங்க கனெக்ட் ஆயிப்பாங்க. இப்போ எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகல அதோட அப்படின்னு சொன்னா நம்முடைய பேச்சு வந்து அவ்வளவு வெற்றிகரமாக இல்லைன்னு அர்த்தம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து அருட்தந்தையவர்கள் சொல்லுவாங்க, இப்போ இன்னும் நம்முடைய அந்த மனவளக்கலை பற்றி பேசுகிற போது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பேச்சாளருடைய சிறப்பு இல்லை, அது மனவளக்கலையினுடைய சிறப்பு. அதற்கு காரணம் நாம் யார் நம்முடைய பேச்சை கேட்கிறார்களோ அவர்களை பற்றியே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனாலே இந்த மனவளக்கலையானது வெற்றிகரமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அளவுக்கு அதிகமான கவர்ச்சியை ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. விஷயங்களை நம்ம எளிதாக சொல்லலாம். மனவளக்கலை அறிமுக வகுப்புகளை நடத்துகிற பொழுது வேண்டுமானா கொஞ்சம் அது அட்ராக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். மற்றபடி வந்து நம்ம அகத்தாய்வு வகுப்புகளை எல்லாம் எடுக்கிற போது நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ பேராசிரியர் திறனூக்க பயிற்சியில அதை நாம வந்து கரெக்டா சரியாக சொன்னாலே போதுமானதுன்றது என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக மதன் மோகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
மதன் மோகன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. மதன் மோகன் ஐயா. அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தர வடிவேலு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு ஒரு ரொம்ப சிறப்பா இருந்தது, பயனுள்ளதா இருந்தது ஐயா. ஒரு பொதுவான கேள்வி, இப்போ வந்து கம்யூனிகேஷன் வந்து இந்த காலத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களாங்க ஐயா? எல்லா இதுலயுமே நம்ம இதுல பேராசிரியர்கள் சொல்லும் போதும் அந்த கருத்துக்களை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த ஸ்கில்லை வந்து நம்ம வந்து எப்படிங்க ஐயா வளர்த்துக்கிறது? தமிழ்லனாலும் சரி, இங்கிலீஷ்லனாலும், ஏன்னா ரொம்ப ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ் கிட்ட பேசும்போதோ, எஸ்பெஷலி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது, ஆப்போசிட்ல இருக்கவங்க அந்த நம்ம ஒத்துக்க வராத போது, இல்ல அவங்க கொஞ்சம் வாய்ஸ் ஏத்தி பேசும்போது, அதை எப்படி நம்ம அதை கொஞ்சம் ஐடியா கொடுங்க ஐயா. பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய கருத்துக்களை வந்து யாராவது ஏத்துக்கல அப்படின்னா அதுக்காக ஒன்றும் நீங்க வருத்தமே பட வேண்டாம். ஏன்னு சொன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுல இருப்பாங்க பாத்தீங்க. அதாவது முதல்ல வந்து இறைவனுக்கு உருவம் இல்லை, இறைவன் அரூபமானவன் அப்படின்னு சொல்ல கருத்தையே ஏத்துக்க முடியாது பாத்துக்கோங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ காலமா அதே நம்பிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு போய் நீங்க வந்துட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இறைவனா ஜடாமுடியெல்லாம் வச்சிட்டு இருப்பாரு, தியானம் பண்ணவனே உடனே காட்சி தந்து பக்தாவின் பக்திக்கு மெச்சினேன், என்ன வர வேண்டும் கேள்னு சினிமாவில காட்டுறது மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அது மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிற போது திடீர்னு, அதாவது ஒரு விஷயத்த நீங்க காலங்காலமாக நம்பிக்கொண்டே இருக்கிற பொழுது திடீர்னு நீங்க போய் அதை உடைச்சோம் அப்படின்னா அதை அவங்களால ஏத்துக்கவே முடியாது பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான், சரிங்களா? இப்ப சாதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு பாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திரைப்படத்தினுடைய பாடலை நீங்க சொல்றீங்க இது இந்த படம் அப்படின்னு. உடனே இன்னொரு நண்பர் நினைச்சிட்டு இருக்காரு, அவர் எங்கேயோ கேட்டிருக்காரு வானொலியிலயோ எங்கேயோ, அது இந்த படத்தினுடைய பாடல் அப்படின்னு. நீங்க அதை சொல்லுங்க, திரும்ப திரும்ப வலியுறுத்துங்க, அதுக்கு சாட்சி கொடுங்க. அதுக்கு எதிர்மறையாக அந்த அந்த சொல்லக்கூடிய நபர் மேலும் சொல்லக்கூடிய கருத்து மேலேயும் வெறுப்பு தான் வருமே தவிர திரும்ப திரும்ப அதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அந்த அவர்களுக்கு அந்த கேட்பதற்கான தன்மை என்பது காலத்தால வரும். அதோட வாழ்த்திட்டு நம்ம விட்டுடலாம். நம்ம அந்த இடத்துல நம்ம தோத்து போயிட்டோம், இல்ல நம்முடைய அந்த பேச்சுக்கலை என்பது அடிபட்டு போயிடுச்சு, நம்முடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது அவங்களுடைய, ஏன்னா நிறைய நீங்க அருட்தந்தையினுடைய பதில்களை படிச்சு பாருங்க. சில பதில்கள் எல்லாம் அருட்தந்தை வந்து அப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அது நல்லா இருக்கும், படிச்சு பாருங்க. அருட்தந்தையின் பதில்கள்ல இருக்குது. ஒருத்தவர் கேட்கிறாரு, ஐயா நீங்க வந்து இந்த மனவளக்கலைய வந்து வடிவமைச்சிருக்கீங்க, என்ன மாற இதெல்லாம் சீரமைத்தல் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து இதுல வெற்றிகரமாக இருக்கீங்க, ஆனா உங்களை தவிர வேற யாரும் இதுல வெற்றிகரமாக இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. அது வந்து உங்களுடைய ஒரு தனிப்பட்ட விஷயம் தான் இந்த மனவளக்கலை என்பது. அப்படி யாராவது சக்சஸா இருந்தா நீங்க எனக்கு காட்டுங்க, நான் அவங்க காலில் விழுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். இப்போ நீங்க இதுக்கு என்ன மாதிரியான பதில்கள் சொன்னா எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அருட்தந்தையினுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது என்னுடைய வேலை இல்லை. அதாவது மனவளக்கலையில சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆளை உங்களுக்கு காட்டுறது என்னுடைய வேலை இல்லை முதல். ரெண்டாவது, தன்னிலை உணர்ந்த ஒருவருக்கு உங்களுடைய வணக்கம் எதுக்கு? நீங்க அவர் காலில் விழுந்து அவர் வணங்கி அவருக்கு என்ன ஆக போகுது? சோ அது தேவையில்லை. ரெண்டாவது, மூணாவது விஷயம் அருட்தந்தை சொல்லக்கூடியது, எந்த விஷயத்தையும் நீங்கள் அந்த விஷயத்தை கடைபிடித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு வரைக்கும் அது கொள்கை ரீதியான முடிவுதான் அப்படின்னு சொல்றீங்க. எதுவுமே வந்து செயல்படுவதற்கு முன்பாக கொள்கை தான், செயல்படுத்தினீங்கன்னா தான் அது வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால அது ஒரு அவங்க அப்படி எதிர்ப்பாக பேசுகிற பொழுது நீங்க வந்து பேசாம விட்டுருங்க. அதை பத்தி ஒன்னும் இது பண்ணிக்க வேண்டாம், வருத்தப்பட்டுக்க வேண்டாம். அது அவர்களுடைய தன்மை என்பதாக இருக்கும். நீங்க அதை மறுபடியும் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தி சொல்கிற போது நம்முடைய அமைப்பின் மேலே அவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு அபிப்பிராயம் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிக்க மகிழ்ச்சி முருகன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். மதன் மோகன் ஐயா, மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, உங்க கேள்வி ஐயா கிட்ட நீங்க கேட்கலாங்க ஐயா. நன்றி அம்மா. வாழ்வடமா ஐயா. வாழ்வடம் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. உரை சிறப்பா இருந்தது ஐயா. அதாவது சமையல் செய்யும் முறை, சாப்பிடும் முறை இரண்டே நீங்க கூறீங்க. இப்போ ஒவ்வொரு நகர தெருக்களிலேயே சமையல் கூடலாம் இருக்கு, சாப்பிடும் இடமா வந்துருச்சுங்க. இப்ப சாலையில வந்து சமையல் செய்யறதுக்காவா, சாப்பிட்றதுக்காவா, இல்ல போக்குவரத்துக்காவா? யாரையும் குறை சொல்ல விரும்பல, அவரோட வாழ்வாதாரம் இது நல்ல போக்கா ஐயாங்க கேட்கணும், வேற ஒண்ணும் இல்லையா ஐயா. ஒரு பாட்டு இருக்கு, 40 நிமிஷத்துல முடிக்கணுன்றதுக்காக முடிச்சுட்டேன் நானு. அதுலயே ஒரு பாட்டு இருக்கு, நின்றாடார்
கிடந்துண்ணார் வெள்ளிடையும் உண்ணார் அப்படின்லாம் ஒரு பாட்டு இருக்கு பாத்துக்கோங்க. அதாவது நின்னுகிட்டு சாப்பிடக்கூடாது, படுத்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது, கட்டில் மேல உட்காந்து சாப்பிடக்கூடாது, வெள்ளிடையும் முன்னாடினா ஓப்பன் ஸ்பேஸ்ல சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் பாட்டுல இருக்குது. அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பாருங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான பழக்கம். நம்ம வந்து கொஞ்சம் விலை மலிவாக இருக்குது, நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதை விட தெருவுல விற்கக்கூடிய இடத்துல விலை குறைவாக இருக்குதுன்றதுக்காக நம்ம அந்த பொருளை வாங்கி சாப்பிட்றோம், நின்றுகிட்டே சாப்பிட்றோம். இதெல்லாம் ரொம்ப 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 தவறான பழக்கம். தெரியாதவங்க அறியாதவங்க செய்யறாங்க, அதை விட்டுருங்க. நம்ம வந்து அதை அவாய்ட் பண்றது நல்லது. வாழ்க்கை. அதே மாதிரி வீட்டுல முதியவர்கள் கூட பொழுதுபோக்கு அம்சங்களை பார்த்து கொண்டே சாப்பிடுறாங்க. அதுவும் தவறான போக்கு. சொன்னா கூட அவங்க அந்த நேரத்துக்கு எடுத்துக்கிறாங்க, அப்புறம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்றது சரியான கருத்து தாங்கய்யா. நிறைய நானும் பார்த்திருக்கேன். அதாவது வந்து டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது, அப்புறம் பேசிட்டு சாப்பிடுறது, அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது அதுல இருக்குது கருத்து. அது உண்மையும் கூட. ஏன்னு சொன்னா நம்ம வந்து இந்த ஒபிசிட்டி என்கின்ற ஒரு பிரச்சனை இப்ப நிறைய வளர்ந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம சாப்பிடும்போது முழுமையான கவனம் நம்முடைய சாப்பாட்டுல இருக்கிறது இல்ல. உடற்கூறு நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சாப்பிடும்போது அதை நன்றாக மென்று, இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 16 முறை மென்று சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் கூட சொல்றாங்க. அப்படி மென்று நீங்க அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா, உமிழ்நீரோடு நன்கு கலந்து அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சாப்பிடுறோம்ன்றது உடம்புக்கு போறது மாத்திரமில்ல, மனசுக்கும், அதாவது மூளைக்கு வந்து அது எட்டணும். அப்பதான் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்ப நம்ம எவ்வளவு உணவு சாப்பிடுறோமோ அதை விட ஒரு 1/3 பங்கு உணவு சாப்பிட்டாலே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஆனா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய முறையில தவறான முறையில சாப்பிடுறதுனாலதான் நம்ம அளவுக்கு அதிகமான உணவு சாப்பிட்டு உடம்ப வந்து கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் தெரிந்தவர்கள் இந்த கருத்துக்களை நம்ம கடைபிடிக்கணும். மற்றவர்களுக்கு நம்ம சொல்லலாம், அவங்க காலத்தினால ஏற்பாங்க. வாழ்த்தலாம். வாழ்க. நன்றி ஐயா, நன்றி. மிக்க அருமையான வாழ்வுடன் வாய்ப்பு. நன்றி அம்மா, வாழ்வுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க ஐயா கிட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐபோன் அமுதா அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாமா? வாழ்க ஐயா. திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க. வாழ்க ஐயா. நல்ல தங்கள் குரல் பேச்சு எல்லாம் நல்லா இருந்ததுயா, இனிமையா இருக்குங்கய்யா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பிராமின்ஸ் நூல் குடுக்குறாங்க கையில, என் கையில படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல தூக்கி போடுறாங்க பிராமின்ஸ். அது ஒரு அவங்களோட சாஸ்திரம், அவங்க பழக்கம். அது வந்து எல்லாத்துக்கும் சாஸ்தியமாகுமா ஐயா? வாழ்க வளமுடன்மா. அதாவது ஆச்சாரம் என்கின்ற சொல்லுக்கு ஒழுக்கம் என்பதுதான் பொருளே. அதாவது சில நேரங்கள்ல ஒரு செயல் என்பது இருக்குது, அப்ப 2வது நோக்கம் அப்படின்றது இருக்குது. சோ அந்த செயல் வந்து நம்ம மற்றவர்களை வந்து இழிவுபடுத்துவதற்காக செய்கிறார்கள் என்பது மாதிரி ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படுத்துச்சுன்னா, அது எவ்வளவு உயர்ந்த செயலாக இருந்தாலுமே தவறாயிரும். ஆமா ஆமா, என் கையில படக்கூடாது அப்படியே தூக்கி போடுறாங்க என் கையில. எனக்கு அது சின்ன வயசுல ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சுச்சு. எதுக்கு நம்மள தொடாம அப்படி பண்றாங்க, ரொம்ப ஆச்சாரமா இருக்கு சொல்றாங்க, பேச வைக்கிறாங்க. சரி சரி. ஆச்சாரம் என்பது ஒழுக்கம், அவ்வளவுதான். சுத்தம் என்பது அதுல ஒரு பகுதி, அவ்வளவுதான். நினைப்பது கூட ஒரு ஒழுக்க குறைவான செயல் தானே. அது பிராமின்ஸ் தான் ரொம்ப அதிகமா கடைபிடிப்பாங்களா அப்படியா ஐயா? என்னங்கம்மா? பிராமின்ஸ் இந்த ஐயர்மார்கள் எல்லாம் அப்படி ஆச்சாரமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல, நம்ம எந்த சமூகத்தையும் இல்ல, எல்லா சமூகத்திலையும் வந்து அந்த மாதிரியான மனோபாவம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. எந்த சமூகத்தையும் நம்ம குறைபாடு சொல்ல வேண்டாம். நம்ம வந்து அந்த அதாவது அதுலயும் வந்து எல்லோருடையும் சமமாக பழகக்கூடியவர்களும் இருக்காங்க, அதுலயும் அந்த மாதிரி நடந்துக்கிறவங்க இருக்கிறாங்க. சோ எல்லாவற்றுக்கும் விதிகளும் உண்டு, விதிவிலக்குகளும் உண்டு. அப்படி செய்யறாங்க. அதாவது அடுத்தவர்களை சுத்தம் என்பதற்காக செய்கிறார்கள் என்பது வேறு, அடுத்தவர்களை அவமானப்படுத்துவதற்காக செய்கிறார்கள் என்பது வேறு. அவர்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் அந்த செயலும் சரியாக இருக்கும். சரி, நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. கேள்விகள் எதுவும் நிறைவு செய்துக்கலாங்கம்மா. வாழ்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நீங்க
தூய தமிழ்ல நீங்க அந்த ஒப்பீடு பண்ணது ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்யலாமா ஐயா? நிறைவு செய்திக்கலாங்க. வாழ்க நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஐயா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலையும் அளித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி முருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அன்பானவர்களே, இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடி மகிழும் அன்பர்களை வாழ்த்துவோம். இன்றைய தினம் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழும் சிவானி அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழும் அனைத்து அன்பர்களும், இன்றைய தினம் திருமண நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழும் அனைத்து தம்பதியர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். பூரண உடல் நலம் பெறுவதற்கு வாழ்த்துக்களை விரும்பியுள்ள அன்பர்கள், குழந்தை ருத்ரேஷுக்கு பேச்சாற்றல் கிடைப்பதற்காகவும், குழந்தை பாலமுருகன் பேச்சாற்றல் மற்றும் அறிவாற்றல் பெறுவதற்காகவும், குழந்தை அனுதர்ஷன் அவர்களுக்கு பேச்சாற்றல் பெறுவதற்காகவும், கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு பூரண உடல் நலம் பெறுவதற்காகவும், சரவணகுமார், சந்தோஷ்குமார், பூங்கொடி, ரவிச்சந்திரன், சுப்பிரமணியன், பிரியதர்ஷினி, சிவகுமார், லக்ஷ்மி அம்மா, சிவராமன், வசந்தி, விஸ்வநாதன், மனோகர், பிரகதீஷ், மனோகர் இவர்கள் பூரண உடல் நலம் பெற அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். உயர்கல்வி பெறுவதற்காக வாழ்த்துக்களை விரும்பியுள்ள அன்பர்கள் பவன், ஆதர்ஷ், கிருஷ்ணா, கவின், அமுதன், கதிர்வேல், அருள்மொழி, சஹானா, சிவதர்ஷக், பிரியதர்ஷிகா, திவ்யா. மேலும் தொழில் வளம் பெறுவதற்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்காக வாழ்த்துக்களை விரும்பியுள்ள அன்பர்கள் ராதா, சச்சின், கீதா. மேலும் நல்லதொரு வாழ்க்கை துறை அமைவதற்கு வாழ்த்துக்களை விரும்பியுள்ள அன்பர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். சிறப்பு வாழ்த்துக்கள். உக்ரைன் ரஷ்யா போர் பதற்றம் தணிந்து அங்கு வாழக்கூடிய மக்கள் அமைதியாக வாழவும், போரில்லா நல்லுலகம் உருவாவதற்கும், உலக மக்கள் அனைவருக்கும் வேதாத்திரிய பயிற்சிகள் கிடைத்திடவும், இறையருளும் குருவருளும் துணை புரிய வேண்டும் என வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஆழியாறிலிருந்து இந்த இணைப்பு நமக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்து வரும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்.கே. மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். அதே போல இணையம் வழியாக இந்த இணைப்பு காலை 5:15 முதல் இரவு 7:30 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரிலிருந்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்திரியம் பார் வேர்ல்டு பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கையோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆழியார் ஐடி டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய ஆழியார் ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும், கேள்விகளை சிறப்பாக கேட்டு சிறப்பான பதிலை பெற்ற அன்பர்கள் அனைவருக்கும், பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடி மகிழும் அனைத்து அன்பர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.
WCSP திருநெல்வேலி மண்டலம் ஐடி ஆழியார் இணைந்து நடத்தும் தவ தத்துவ நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:30 மணிக்கு ஆசான் அருட்தந்தை அவர்களின் தெய்வீக குரலில் இறைநிலை தவம். தவத்தினை தொடர்ந்து இயற்கையின் சிகரம் என்ற தலைப்பில் துணை பேராசிரியர் ஆர் பணக்கொடி அம்மா அவர்கள் சாம்பவர் வடகரை ஊரிலிருந்து சிறப்புரையாற்றி நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலை அளிக்க இருக்கின்றார்கள். இனி நாளை நிகழ்ச்சிகள் வழக்கம் போல் நாளை 5:15 மணிக்கு இறை வணக்கம் குரு வணக்கம், 5:30 மணிக்கு துணை பேராசிரியர் எஸ். ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் செங்கோட்டை அறக்கட்டளையில் இருந்து 9 மைய தவம், 6 மணிக்கு உடற்பயிற்சி, பகல் 10:50 மணிக்கு மகரிஷி அவர்களின் கவிதை மற்றும் விளக்கம், பகல் 11 மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி. பேராசிரியர் அருள்நிதி சண்முகவேல் ஐயா அவர்கள் ஓசூரிலிருந்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். நாளை மாலை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை மாலை 5:30 மணிக்கு ஆசான் அருட்தந்தை அவர்களின் தெய்வீக குரலில் துரியாதீத தவம். தவத்தினை தொடர்ந்து தொண்டின் மேன்மை என்ற தலைப்பில் துணை பேராசிரியர் சி. மைதிலி சேகர் அம்மா அவர்கள் குளத்திலிருந்து சிறப்புரையாற்றி நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பிறகு அறிவிப்புகள். உலக நல வாழ்த்தோடு நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆழியார் ஜூம் இணைப்பிலே நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர்கள் பல்வேறு தலைப்புகளில் காலை மாலை இரு வேளைகளிலும் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலையும் அளித்து வருகிறார்கள். 1000 அன்பர்கள் வரை கலந்து கொள்ளக்கூடிய வசதி ஆழியார் இணைப்பிலே செய்யப்பட்டு இருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூறி அனைவரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் பார் வேர்ல்டு பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கையோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளும் அனைவரும் ஓய்வு நேரங்களில் கேட்டு மகிழலாம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் தங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பதும் குருவுக்கும் சமுதாயத்திற்கும் நாம் அளிக்கும் காணிக்கையாகும் என்று கூறி, இத்துணை நேரம் இந்த இணைப்பில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் கூறி, உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர உள்ளங்கைகளில் வேதாத்திரியம் வளர ஒவ்வொரு நாளும் இணைந்திடுங்கள் ஆழியார் ஜூம் இணைப்பில். இணைப்பு எண் 8191181911 பாஸ்கோட் ALIYAR என அன்போடு தெரிவித்து மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.